சக்தியின் திசையை மாற்றுதல். கேள்விகள்: ஏன் பேரண்ட இயக்க உணர்வு நிலை சமாதி மையம் கொள்ளுதல் என்று அழைக்கப்படுகிறது? அன்பு மட்டுமே போதும், தியானம் தேவையில்லை என்பதை மேலும் விளக்குக. ஏன் மனிதன் உணர்வற்று இருக்கிறான்? மையம் கொள்ளுதல் என்று அழைப்பது மிகவும் ஆச்சரியத்தை தருகிறது. ஏனெனில் மையம் கொள்ளுதல் என்ற சொல் ஒரு புள்ளியாதல் என்பதையே குறிக்கிறது. ஏன் பேரண்ட உணர்வு நிலை அல்லது சமாதி மையம் கொள்ளுதல் என்று அழைக்கப்படுகிறது? மையம் கொள்ளுதல் என்பது வழியடையும் இடம் அல்ல. மையம் கொள்ளுதல் என்பது முறை, விளைவு அல்ல. சமாதி நிலை மையம் கொள்ளுதல் என்று அழைக்கப்படுவதில்லை. மையம் கொள்ளுதல் என்பது சமாதி நிலைக்கு ஒரு யுக்தி. அவை முரண்பட்டவையாகவே தெரியும். ஏனெனில் ஒருவன் உணர்வடையும் போது, ஞானம் அடையும் போது அங்கு எந்த மையமும் இருப்பதில்லை. ஜோக போஹிமி கூறியுள்ளார், அதாவது ஒருவன் தெய்வீகத்தை அடையும் பொழுது அதை 2 வழிகளில் விவரிக்க முடியும். இப்பொழுது எல்லா இடத்திலும் மையம் இருக்கிறது என்றோ அல்லது எங்குமே மையம் கிடையாது என்றோ சொல்லலாம். இரண்டின் அர்த்தமும் ஒன்றுதான். எனவே மையம் கொள்ளுதல் என்ற சொல் முரண்பாடாக தெரியலாம். ஆனால் பாதை அடையுமிடமல்ல, முறை விளைவு அல்ல. மேலும் முறை முரண்பட்டதாக இருக்கலாம். எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த 112 முறைகளும் மையம் கொள்வதற்கான முறைகளே ஆகும். ஆனால் ஒரு முறை நீ மையம் கொண்டு விட்டால் நீ வெடித்து விடுவாய். மையம் கொள்ளல் உன்னை முழுவதுமாக ஒரே புள்ளியில் சேர்ப்பதற்காகத்தான். நீ அப்படி ஒரு புள்ளியில் ஒன்று சேர்ந்து விட்டால், ஒரு புள்ளியில் ஸ்படிகமாக இறுகிவிட்டால் அந்த புள்ளி தானாகவே வெடித்துவிடும். பிறகு எந்த மையமும் ஆங்கில்லை. அல்லது பிறகு மையம் எங்கும் இருக்கிறது. எனவே மையம் கொள்ளுதல் வெடிப்பதற்கான ஒரு வழி. ஏன் மையம் கொள்ளுதல் ஒரு முறையாக ஆகியுள்ளது? நீ மையம் கொள்ளாவிட்டால் உன்னுடைய சக்தி இலக்கற்றதாக இருக்கிறது. அது வெடிக்க முடியாது. அது பறந்து கிடக்கிறது. எனவே அது வெடிக்க முடியாது. வெடிப்பதற்கு மிக அதிக சக்தி தேவை. வெடிப்பது என்பதன் அர்த்தம் இப்போது நீ பறந்து கிடக்கவில்லை. மாறாக நீ ஒரே புள்ளியில் இருக்கிறாய். நீ அணுத்தன்மை பெற்றுவிட்டாய். நீ உண்மையில் ஒரு ஆன்மீக அணு ஆகிவிட்டாய். மேலும் நீ ஒரு அணு ஆகுமளவு மையம் கொண்டால் மட்டுமே நீ வெடிக்க முடியும். அப்போது அங்கு ஒரு அணுத்தன்மை கொண்ட வெடிப்பு, மாபெரும் வெடிப்பு நிகழும். அது அந்த வெடிப்பை பற்றி பேசப்படவில்லை. ஏனெனில் முடியாதது. எனவே வெறும் முறை மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் விளைவு பற்றி பேசப்படவில்லை. அதை பற்றி பேச முடியாது. நீ இந்த முறையை செய்தால் விளைவு தொடரும். ஆனால் அதை வெளிப்படுத்த எந்த வழியும் இல்லை. அடிப்படையாக மதம் ஒருபோதும் அந்த அனுபவத்தை பற்றி பேசுவதில்லை. அது விதிமுறையை பற்றி மட்டுமே பேசுகிறது. அது எப்படி என்பதை காட்டுகிறது, என்ன என்பதை அல்ல. அந்த என்ன என்பது உன்னிடம் விடப்படுகிறது. நீ எப்படி என்பதை செய்தால் அந்த என்ன என்பது உன்னிடம் வரும். மேலும் அதை மற்றொருவருக்கு சொல்ல எந்த வழியும் இல்லை. ஒருவனால் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவனால் அதை எடுத்துச் சொல்ல முடியாது. அது அப்படி ஒரு எல்லையற்ற அனுபவம். அதை வெளிப்படுத்த மொழி பயனற்றது. எந்த சொல்லும் வெளிப்படுத்தும் திறமையற்ற அளவிற்கு அது பறந்து விரிந்தது. என்னிடம் சத்தியத்தை பற்றி, தெய்வீகத்தை பற்றி, நிர்வாண நிலை பற்றி, மோட்சம், விடுதலை பற்றி கேட்காதீர்கள். இவை போன்றவற்றை பற்றி எதுவும் கேட்காதீர்கள். எப்படி அங்கே போவது என்பதை மட்டும் கேளுங்கள். நான் உங்களுக்கு பாதையை காட்ட முடியும். ஆனால் வார்த்தைகளில் கூட நான் உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க முடியாது. அந்த அனுபவம் ஒருவருக்கே சொந்தமானது.
விதிமுறை எல்லோருக்குமானது. வழிமுறை விஞ்ஞான பூர்வமானது, தனியொருவரை சாராதது. அனுபவம் எப்பொழுதும் தனிப்பட்டது, கவிதை போன்றது. நான் இப்படி வித்தியாசப்படுத்துவதின் அர்த்தம் என்ன? வழிமுறை விஞ்ஞான பூர்வமானது. நீ அதை செய்ய முடிந்தால் மையம் கொள்ளுதல் அதனால் கிடைக்கும். வழிமுறைப்படி செய்தால் கண்டிப்பாக மையம் கொள்ளுதல் அதன் பலனாக கிடைக்கும். மையம் கொள்ளுதல் நிகழவில்லை என்றால் நீ ஏதோ ஒரு இடத்தில் தவறு செய்திருக்கிறாய் என்பதை நீ முடிவு செய்து கொள்ளலாம். ஏதோ ஒரு இடத்தில் நீ வழிமுறையை தவறவிட்டிருக்கிறாய். நீ அதை கடைபிடிக்கவில்லை. வழிமுறை விஞ்ஞான பூர்வமானது, மையம் கொள்ளுதல் விஞ்ஞான பூர்வமானது. ஆனால் அந்த வெடிப்பு உன்னிடம் நிகழ்கையில் அது கவித்துவமானது. கவித்துவமானது என்று நான் சொல்வதன் அர்த்தம் உங்களின் ஒவ்வொருவரும் அதை வெவ்வேறு விதமாக அனுபவப்படுவீர்கள் என்பதே. பிறகு அங்கு பொதுவானது என்பதே இல்லை. அதை ஒவ்வொருவரும் வெவ்வேறு வழிகளில் வெளிப்படுத்துவர். புத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறார், மகாவீரர் ஏதோ ஒன்று சொல்கிறார், கிருஷ்ணர் வேறு ஏதோ ஒன்று சொல்கிறார். மேலும் ஜீசஸ், முகமது, மோசஸ், லாவோட்ஸ் இவர்கள் எல்லோரும் வித்தியாசப்படுகிறார்கள். வழிமுறைகளில் அல்ல, அவர்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் வேறுபடுகிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தில் தான் இவர்கள் எல்லோரும் ஒத்துப்போகிறார்கள். அவர்கள் எந்த விதமாக சொல்லும் போதும் அப்படி சொல்வது அவர்கள் உணர்ந்ததை வெளிப்படுத்துவதில்லை. இந்த ஒன்றில் மட்டுமே அவர்கள் எல்லோரும் ஒத்துப்போகிறார்கள். ஆனாலும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். முடியாது என்றாலும் கூட அவர்கள் எப்படியாவது ஒரு துளி கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். அது சாத்தியமில்லாததாகவே தெரிகிறது. ஆனாலும் நீ இரக்கப்படக்கூடிய இதயமுள்ளவனாயிருந்தால் ஏதாவது தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு ஆழமான இரக்க உள்ளமும் அன்பும் ஆழ்ந்த மரியாதையும் தேவை. எனவே உண்மையில் நீ எப்பொழுதெல்லாம் எதையாவது தெரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதெல்லாம் அது தெரியப்படுத்தியவரை சார்ந்தது அல்ல, மாறாக அது உன்னை சார்ந்ததே. நீ ஆழமான அன்போடும் ஆழ்ந்த மரியாதையோடும் பெற்றுக்கொள்ள முடியும் போது ஏதாவது உன்னை அடைகிறது. ஆனால் நீ ஒன்றை பற்றி குறை கூறுபவனாக இருந்தால் அப்போது எதுவும் உன்னிடம் வராது. முதலில் அவர்கள் அதை வெளிப்படுத்துவது கடினம். அப்படியே அது வெளிப்படுத்தப்பட்டாலும் நீ குறை காண்கிறாய். அப்போது செய்தி சாத்தியமற்று போகிறது. எந்த செய்தி தொடர்பும் ஆங்கில்ல. செய்தி பரிமாற்றம் மிகவும் நுட்பமானது. அதனால்தான் இந்த 112 முறைகளிலும் அது முற்றிலும் விட்டுவிடப்பட்டுள்ளது. வெறும் கோடி காட்டுதல் மட்டுமே உள்ளது. சிவா பல முறை சொல்கிறார், இதை செய். அப்போது அந்த அனுபவம். அதன்பின் அவர் மௌனமாகி விடுகிறார். இதை செய், அப்போது ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அதன்பின் அவர் மௌனமாகி விடுகிறார். அந்த ஆசீர்வாதம், அந்த அனுபவம், அந்த வெடிப்பு, அவற்றிற்கு அப்பால் தனியொருவரின் அனுபவமே உள்ளது. வெளிப்படுத்த முடியாத அதை வெளிப்படுத்த முயற்சிக்காமல் இருப்பதே நல்லது. ஏனெனில் வெளிப்படுத்த முடியாத அதை வெளிப்படுத்த முயற்சித்தால் அது தவறாகவே புரிந்து கொள்ளப்படும். எனவே சிவா மௌனமாயிருக்கிறார். அவர் முறைகளை, யுக்திகளை, எப்படி அவைகளை செய்வது என்பதை பற்றி மட்டுமே பேசுகிறார். எனவே மையம் கொள்ளுதல் முடிவல்ல, அது வெறும் பாதை. மேலும் ஏன் மையம் கொள்ளுதல் நடக்கிறது, வளர்கிறது, வெடிப்பு வரை செல்கிறது? ஏனெனில் அதிக சக்தி ஒரு புள்ளியில் மையம் கொண்டால் அந்த புள்ளி வெடிக்கும். புள்ளி மிகச் சிறியது, சக்தி மிக பெரியது. அந்த புள்ளியால் அதை வைத்து கொள்ள முடியாது. ஆகவே வெடிக்கிறது. மின்சார பல்ப் ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தையே தாங்கும். அதிக மின்சாரத்தில் பல்ப் வெடித்துவிடும். இதுதான் மையம் கொள்ளுதலின் காரணம். மேலும் எந்த அளவு அதிகமாக மையம் கொள்ளுகிறாயோ அந்த அளவு அதிக சக்தி
உனது மையத்தில் சேருகிறது. அந்த மையம் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு அதிக சக்தி சேரும் கணத்தில் அது வெடித்துவிடும். எனவே இது விஞ்ஞானபூர்வமானது. இது வெறும் ஒரு விஞ்ஞானபூர்வமான விதி. மேலும் மையம் இன்னும் வெடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் மயம் கொள்ளவில்லை என்று பொருள். நீ மயம் கொண்டவுடன் உடனடியாக வெடிப்பு தொடரும். அங்கு எந்த கால இடைவெளியும் இருக்காது. எனவே வெடிப்பு இன்னும் வரவில்லையே என்று நீ உணர்ந்தால் நீ இன்னும் இலக்கை நோக்கி குவியவில்லை என்றே பொருள். இன்னும் உனக்கு பல மயங்கள் உள்ளன, ஒரே மயமாக இல்லை. இன்னும் நீ பிரிந்திருக்கிறாய். இன்னும் உனது சக்தி வீணாகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் உனது சக்தி வெளியே போய்க் கொண்டிருக்கிறது. சக்தி வெளியே போகும்போது உன்னில் சக்தி குறைகிறது, வீணாகி போகிறது. முடிவில் நீ சக்தியற்றவன் ஆகிவிடுவாய். உண்மையில் இறப்பு வரும்பொழுது நீ ஏற்கனவே இறந்துதான் இருக்கிறாய். நீ வெறும் இறந்து போன உடம்பாகவே இருக்கிறாய். நீ இடைவிடாத சக்தியை வெளியே வீசிக்கொண்டிருக்கிறாய். எனவே அதன் அளவு என்னவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நீ காலியாகி விடுவாய். வெளியே போகும் சக்தியின் அர்த்தம் இறப்பு. நீ ஒவ்வொரு கணமும் இறந்து கொண்டிருக்கிறாய். உனது சக்தி காலியாகி கொண்டிருக்கிறது. நீ உனது சக்தியை வீசிக்கொண்டு கொண்டிருக்கிறாய். அதை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். பல கோடி வருடங்களாக ஒளி வீசிக்கொண்டிருக்கும் சூரியனும் கூட, அவ்வளவு பெரிய சக்தி மண்டலம் கூட தொடர்ந்து காலியாகி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். மேலும் 400 கோடி ஆண்டுகளில் அது அழிந்துவிடும். சூரியன் இறந்துவிடும். ஏனெனில் ஒளி வீச அதனிடம் சக்தி இருக்காது. தினந்தோறும் அது இறந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் தன் ஒளி கற்றைகள் அதனுடைய சக்தியை அண்டத்தின் எல்லை வரை எடுத்துச் செல்கின்றன. அப்படி எல்லைகள் ஏதாவது இருந்தால் சக்தி வெளியே சென்று கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு மட்டுமே சக்தியின் திசையை மாற்றக்கூடிய, நிலை மாற்றம் செய்யக்கூடிய திறமை இருக்கிறது. இல்லாவிட்டால் இறப்பு இயற்கையாக நிகழும். எல்லாமும் இறக்கிறது. மனிதனுக்கு மட்டுமே இறப்பு இல்லாததை, அழிவு இல்லாததை அறியக்கூடிய திறமை இருக்கிறது. எனவே நீ இந்த முழு விஷயத்தையும் ஒரு விதியாக மாற்றிவிடலாம். சக்தி வெளியேறிக் கொண்டிருக்கும் பொழுது இறப்பு தான் அதன் விளைவாக இருக்கும். மேலும் நீ ஒருபோதும் வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிய மாட்டாய். நீ மெதுவாக இறந்து கொண்டிருப்பதை மட்டுமே அறிய முடியும். நீ ஒருபோதும் உயிர் துடிப்புள்ள ஆழமான வாழ்க்கையை உணர முடியாது. சக்தி வெளியே சென்றால் அப்போது அதன் விளைவு இறப்பாகவே இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீ சக்தியின் திசையை மாற்ற முடிந்தால், சக்தி வெளியே செல்லாமல் உள்ளே திரும்பினால், அப்போது ஒரு முழு மாற்றம், ஒரு நிலை மாற்றம் ஏற்படுகிறது. அப்போது உள்ளே வரும் சக்தி உன்னில் ஒரு புள்ளியில் மையம் கொள்ளுகிறது. அந்த புள்ளி நாபிக்கு அருகில் இருக்கிறது. ஏனெனில் உண்மையில் நீ ஒரு நாபியாகவே பிறக்கிறாய். நீ உனது தாயுடன் நாபியின் மூலமாகவே இணைந்துள்ளாய். உயிர் சக்தி தாயினால் நாபியின் மூலமாகவே கொடுக்கப்படுகிறது. மேலும் நாபிக்கொடி அறுக்கப்படும் பொழுது நீ தாயிடமிருந்து பிரிக்கப்படுகிறாய். நீ ஒரு தனி மனிதன் ஆகிறாய். அதற்கு முன்பு நீ ஒரு தனி மனிதன் அல்ல, உனது தாயின் ஒரு பாகமே. எனவே உண்மையான பிறப்பு நாபிக்கொடியை துண்டிக்கும் பொழுதே ஏற்படுகிறது. அதன் பின் குழந்தை அதனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. அது தனக்கே உரிய மையம் கொள்கிறது. அந்த மையம் நாபியிலேயே இருக்க முடியும். ஏனெனில் நாபியின் மூலமாகவே சக்தி குழந்தைக்கு கிடைத்தது. அதுவே தொடர்பு கொள்ளும் சாதனமாக இருந்தது. எனவே இன்னும் நீ உணர்ந்திருந்தாலும் உணராவிட்டாலும் உன்னுடைய நாபியே தொடர்ந்து மையமாக இருக்கிறது. சக்தி உள்ளே வர துவங்கிவிட்டால்
நீ சக்தியின் திசையை அது உள்ளே வருமாறு திருப்பிவிட்டால் அது நாபியை தாக்கும். அது தொடர்ந்து உள்ளே வந்து நாபியில் மையம் கொள்ளும். நாபி தாங்க முடியாத அளவு சக்தி அதிகமாகும் பொழுது, மையம் சக்தியை இனிமேலும் தாங்க முடியாது என்னும் பொழுது அந்த மையம் வெடிக்கிறது. அந்த வெடிப்பில் மறுபடியும் நீ தனி மனிதன் இல்லாமல் போகிறாய். நீ உனது தாயுடன் இணைந்திருக்கும் போது ஒரு தனி மனிதன் அல்ல. மறுபடியும் நீ இப்போது ஒரு தனி மனிதன் அல்ல. ஒரு புதிய பிறப்பு நடந்திருக்கிறது. நீ பேரண்ட இயக்கத்துடன் ஒன்றிவிட்டாய். இப்போது உனக்கு எந்த மையமும் இல்லை. நீ நான் என்று சொல்ல முடியாது. இப்போது அகந்தை இல்லை. ஒரு புத்தர், ஒரு கிருஷ்ணர் நான் என்ற சொல்லை பேசிக்கொண்டும் பயன்படுத்தி கொண்டும் இருந்தனர். ஆனால் அது வெறும் உருவத்தை குறிப்பது. அவர்களுக்கு எந்த அகந்தையும் இல்லை. அவர்களே அங்கு இல்லை. புத்தர் இறந்து கொண்டிருந்தார். அவர் இறக்கும் நாளில் ஏராளமான மக்கள், சீடர்கள், சந்நியாசிகள் கூடியிருந்தனர். மேலும் அவர்கள் சோகத்தோடு இருந்தனர். அவர்கள் அழுது கொண்டும் அரற்றிக் கொண்டும் இருந்தனர். எனவே புத்தர் கேட்டார், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? யாரோ ஒருவர் சொன்னார், ஏனெனில் விரைவில் நீங்கள் இல்லாமல் போய்விடுவீர்கள். புத்தர் சிரித்துவிட்டு சொன்னார், ஆனால் நான் இல்லாமல் போய் 40 வருடங்கள் ஆகிவிட்டனவே. நான் ஞானம் அடைந்த அன்றே நான் இறந்து விட்டேன். 40 வருடங்களாக மையம் அங்கு இல்லை. எனவே அழ வேண்டாம், சோகப்பட வேண்டாம். இப்போது யாரும் இறக்கவில்லை. நான் இல்லாதவன். ஆனால் இன்னும் நான் என்ற சொல்லை நான் இல்லாதவன் என்று சொல்வதற்கு கூட பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. சக்தி உள்நோக்கி பாய்வதே முழு மதமும். இதுவே ஆன்மீக தேடல் என்பதன் அர்த்தம். எப்படி சக்தியை உள்ளே செலுத்துவது, எப்படி ஒரு முழு திருப்பத்தை ஏற்படுத்துவது, இந்த முறைகள் உதவும். எனவே நினைவில் கொள், மையம் கொள்ளுதல் சமாதி நிலை அல்ல. மையம் கொள்ளுதல் அந்த அனுபவம் அல்ல. மையம் கொள்ளுதல் என்பது அனுபவத்திற்கான வாயில். மேலும் அங்கு அனுபவம் இருக்கும் பொழுது மையம் கொள்ளுதல் இருக்காது. எனவே மையம் கொள்ளுதல் ஒரு கடந்து செல்லும் வழி. நீ இப்போது மையம் கொண்டவனாய் இல்லை. உண்மையில் நீ பல மையங்கள் உடையவனாய் இருக்கிறாய். அதனால்தான் நான் இப்போது நீ மையம் கொண்டவன் இல்லை என்கிறேன். நீ மையம் கொண்டவனாய் மாறும்போது ஒரே ஒரு மையம்தான் இருக்கும். அப்போது பல மையங்களுக்கும் பாய்ந்து கொண்டிருக்கும் சக்தி திரும்பி வருகிறது. இது ஒரு வீடு திரும்பல். அப்போது நீ உன்னுடைய மையத்தில் இருக்கிறாய். அப்போது பெருவெடிப்பு நிகழ்கிறது. மறுபடியும் மையம் இல்லாமல் போகிறது. ஆனால் இப்போது நீ பல மையங்கள் உடையவன் அல்ல. இப்போது மையமே இல்லாமல் போய் விடுகிறது. நீ பேரண்ட இயக்கத்துடன் ஒன்றி விடுகிறாய். அதன் பின் பிரபஞ்ச இருப்பு, நீ ஆகிய இரண்டின் அர்த்தமும் ஒன்றாக, ஒன்றையே குறிப்பாக ஆகிவிடுகிறது. உதாரணமாக, ஒரு பனிப்பாறை கடலில் மிதந்து கொண்டிருக்கிறது. பனிப்பாறை அதற்கென ஒரு மையம் இருக்கிறது. அதற்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அது கடலிலிருந்து வேறானது. அடி ஆழத்தில் அது தனியானது அல்ல. ஏனெனில் அது ஒரு குறிப்பிட்ட டிகிரி வெப்பத்தில் இருக்கும் தண்ணீரே தான். கடல் தண்ணீருக்கும் பனிப்பாறைக்கும் இருக்கும் வித்தியாசம் அவற்றின் இயற்கையால் அல்ல. இயற்கையில் அவை ஒன்றே. வித்தியாசம் வெறும் வெப்ப டிகிரியில் மட்டும்தான். பிறகு சூரியன் எழுகிறது. சூழ்நிலை உஷ்ணமடைகிறது. அப்போது பனிப்பாறை உருக ஆரம்பிக்கிறது. பிறகு அங்கு பனிப்பாறையே இல்லாமல் போகிறது. அது உருகி போகிறது. இப்போது நீ அதை பார்க்க முடியாது. எந்த தனித்தன்மையும் அங்கு இல்லை. எந்த மயமும் இல்லை. அது கடலுடன் ஒன்றிவிட்டது.
உனக்குள்ளும் புத்தருக்குள்ளும், ஜீசஸை சிலுவையில் அறைந்தவர்களுக்குள்ளும் ஜீசஸுக்குள்ளும், கிருஷ்ணருக்குள்ளும் அர்ச்சுனனுக்குள்ளும் இயற்கையில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அர்ச்சுனன் ஒரு பனிப்பாறை போன்றவன், கிருஷ்ணர் கடலை போன்றவர். இயற்கையில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர்கள் இருவரும் ஒன்றே, ஒரு பொருளே. ஆனால் அர்ச்சுனனுக்கு ஒரு வடிவம், ஒரு பெயர் இருக்கிறது, ஒரு தனித்தன்மை, தனித்த இருப்பு இருக்கிறது. அவன் நான் இருக்கிறேன் என்று உணர்கிறான். இந்த மையம் கொள்ளும் முறைகளின் மூலமாக வெப்பநிலை மாறும், பனிப்பாறை உருகும். அதன் பிறகு அங்கு எந்த வித்தியாசமும் இருக்காது. அந்த கடலாக உணரும் உணர்வே சமாதி. அந்த பனிப்பாறையாக இருப்பது மனம். மேலும் கடலாக உணர்வது என்பது மனமற்ற நிலை. மையம் கொள்ளுதல் ஒரு நடந்து செல்லும் வழி, பனிப்பாறை இல்லாமல் போவதன் துவக்கம். இதற்கு முன்பு அங்கு கடல் இல்லை, ஒரு பனிப்பாறை மட்டுமே இருந்தது. அதற்கு பின்பு அங்கு பனிப்பாறை இல்லை, கடல் மட்டுமே உள்ளது. கடலாக உணர்வதே சமாதி. இது ஒருவனை முழுமையுடன் ஒன்று கலந்தவனாக உணர்வது. ஆனால் நான் முழுமையுடன் ஒன்று கலந்தவனாக நினைத்து கொள்ள சொல்லவில்லை, நீ நினைத்து கொள்ளலாம். ஆனால் அப்படி எண்ணிக்கொள்வது மையம் கொள்ளு தலுக்கு முன்பு நடப்பது. இது உணர்வு அடைவது அல்ல. உனக்கு தெரியாது, நீ கேள்விப்பட்டிருக்கிறாய், நீ படித்திருக்கிறாய், நீ ஏதாவது ஒரு நாள் இது உனக்கும் நடக்கக்கூடும் என்று விரும்புகிறாய். ஆனால் நீ உணர்ந்து கொண்டவன் அல்ல. மையம் கொள்வதற்கு முன்பு நீ தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் அந்த எண்ணத்தால் எந்த பயனும் இல்லை. மையம் கொண்ட பிறகு நினைத்து பார்ப்பவன் அங்கே இல்லை. நீ அறிவாய், அது நிகழ்ந்து விட்டது, நீ இல்லாமல் போய்விட்டாய். கடல் மட்டுமே உள்ளது. மையம் கொள்ளுதல் வழிமுறை, சமாதி நிலை முடிவு. சமாதி நிலையில் என்ன நடக்கிறது என்பது பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை, ஏனெனில் எதுவும் சொல்ல முடியாது. மேலும் சிவா மிகவும் விஞ்ஞானபூர்வமானவர். அவர் சொல்லிக் கொண்டிருப்பதில் சிறிதும் ஆர்வமில்லாதவர். அவர் தந்தி போலச் சொல்கிறார். அவர் ஒரு சொல் கூட அதிகம் பயன்படுத்த மாட்டார். எனவே அவர் கோடி காட்டுவதோடு சரி. அந்த அனுபவம், அந்த ஆசீர்வாதம், அந்த நிகழ்வு. இது மட்டுமல்ல, சில நேரங்களில் அவர் பிறகு என்று மட்டுமே சொல்வார். அவர் சொல்வார், 2 மூச்சுகளுக்கிடையே மையம் கொண்டிர். அதன் பின் அவர் நிறுத்தி விடுவார். சில நேரங்களில் அவர் சொல்வார், நடுவிலிரு. 2 அதீத நிலைகளுக்கு நடுவில் சரியாக இரு. அப்பொழுது அது. இவை சுட்டி காட்டுபவை அது. பிறகு அந்த அனுபவம், அந்த ஆசீர்வாதம், அந்த நிகழ்வு, அந்த வெடிப்பு. ஆனால் பிறகு அவர் முற்றிலும் நிறுத்தி விடுகிறார். ஏன்? நாம் அவர் இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். 2 காரணங்கள். ஒன்று, அது விளக்க முடியாதது. ஏன் அதை விளக்க முடியாது? அனுபவிக்க முடியக்கூடியதை விளக்கிச் சொல்லவும் முடியும் என்று கூறும் சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக நவீன ஆதரவாளர்கள், மொழி வல்லுநர்கள் மற்றும் பலர் ஐரோப்பாவில் இருப்பவர்கள். அவர்கள் கூறுவதிலும் உண்மை இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், நீ அதை அனுபவிக்க முடியும் என்றால் பின் ஏன் நீ அதை சொல்ல முடியாது? மேலும் அனுபவம் என்பது என்ன? நீ அதை புரிந்து கொண்டு விட்டாய். எனவே நீ ஏன் மற்றவர்களை அதை புரிந்து கொள்ளச் செய்ய முடியாது? அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் அப்பொழுது அதை வெளிப்படுத்தவும் முடியும். மேலும் உன்னால் வெளிப்படுத்த முடியவில்லை என்றால் உனக்கு அனுபவம் ஏற்படவில்லை என்பதையே காட்டுகிறது. அப்பொழுது நீ ஒரு புத்தி பேதலித்தவன், குழம்பியவன், தெளிவில்லாதவன்.
மேலும் உன்னால் அதை வெளிப்படுத்த கூட முடியவில்லை என்றால் அப்போது அதை அனுபவிக்கும் திறன் உன்னிடம் இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. இந்த நிலையிலிருந்து பார்க்கும் காரணத்தால் அவர்கள் மதத்தை மடத்தனமானது என்று சொல்கிறார்கள். நீ அனுபவித்திருக்கிறாய் என்று சொன்னால் ஏன் நீ வெளிப்படுத்த முடியாது? அவர்களது நிலைப்பாடு பலரை கவர்கிறது. ஆனால் அவர்களது வாதம் அடிப்படையற்றது. மதத்தன்மை வாய்ந்த அனுபவங்கள் ஒரு புறம் இருக்கட்டும், சாதாரண அனுபவங்களையே விளக்கவும் வெளிப்படுத்தவும் முடியாது மிக எளிதான அனுபவங்களை. எனக்கு தலைவலிக்கிறது, ஆனால் நீ ஒருபோதும் தலைவலியை அனுபவிக்காதவனாய் இருந்தால் நான் தலைவலி என்றால் என்ன என்று உனக்கு விளக்க முடியாது. இதன் அர்த்தம் நான் புத்தி பேதலித்தவன் என்பது அல்ல. இதன் அர்த்தம் நான் தலைவலியை அனுபவிக்கவில்லை, வெறும் நினைப்பு மட்டுமே என்பதல்ல. தலைவலி அங்கு இருக்கிறது, நான் அதை முழுவதுமாக அனுபவிக்கிறேன், அதன் முழு வலியையும் உணர்கிறேன். ஆனால் நீ தலைவலியை அனுபவித்திருக்காவிட்டால் அதை விளக்க முடியாது, அதை உன்னிடம் வெளிக்காட்ட முடியாது. நீயும் அதை அனுபவித்திருந்தால் பிறகு அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதை வெளிப்படுத்த முடியும். புத்தரின் சிரமம் எதுவென்றால் அவர் புத்தர் அல்லாதவர்களிடம் பேச வேண்டும், புத்த மதத்தை சேராதவர்களிடம் என்று அர்த்தமல்ல. ஏனெனில் புத்த மதத்தை சேராதவர்களும் புத்தர்களாக முடியும். ஜீசஸ் புத்த மதத்தை சேராதவர், ஆனால் அவர் ஒரு புத்தர். புத்தர் அனுபவம் பெறாதவர்களிடம் செய்தி பரிமாற்றம் செய்ய நேர்ந்ததால் அங்கு சிரமம் ஏற்பட்டது. உனக்கு தலைவலி என்றால் என்ன என்று தெரியாது. தலைவலியை அறியாத பலர் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வார்த்தையை மட்டும் கேட்டிருக்கிறார்கள், மற்றபடி அது அவர்களுக்கு எந்த அர்த்தத்தையும் கொடுப்பதில்லை. நீ ஒரு குருடனிடம் ஒளியை பற்றி பேச முடியும், ஆனால் அதன் மூலம் நீ எதையும் தெரிவிப்பதில்லை. அவன் ஒளி என்ற வார்த்தையை கேட்கிறான், அவன் அதன் விளக்கத்தை கேட்கிறான். அவனால் ஒளி பற்றிய முழு செயல்பாட்டு விளக்கத்தையும் புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் இன்னும் ஒளி என்ற சொல் அவனுக்கு எதையும் தெரிவிப்பதில்லை. அவன் அனுபவம் அடைந்தால் மட்டுமே செய்தி பரிமாற்றம் சாத்தியம். எனவே குறித்துக்கொள், ஒரே அனுபவம் பெற்ற இரண்டு நபர்கள் அதை பற்றி செய்தி பரிமாறிக்கொள்வது மட்டுமே சாத்தியமானது. மற்ற வகை செய்தி பரிமாற்றம் எதுவும் சாத்தியமில்லை. சாதாரண வாழ்க்கையில் நம்மால் செய்தி பரிமாற்றம் செய்து கொள்ள முடிகிறது, ஏனெனில் நமது அனுபவங்கள் ஒரே மாதிரியானவை. ஆனால் அதில் கூட ஒருவன் மிகவும் ஆராய ஆரம்பித்தால் அப்போது அங்கும் சிரமம்தான் ஏற்படும். வானம் நீலம் என்று நான் சொல்கிறேன், நீயும் வானம் நீலம் என்று சொல்கிறாய். ஆனால் எனது நீளத்தின் அனுபவமும் உனது நீளத்தின் அனுபவமும் ஒன்றுதான் என்று எப்படி முடிவு செய்வது? அதை முடிவு செய்ய எந்த வழியும் இல்லை. நான் எந்தவித நீளத்தை அனுபவிக்கிறேன், எந்தவித நீளத்தை உள்ளே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை உனக்கு தெரியப்படுத்த முடியாது. நான் வெறும் நீலம் என்று சொல்கிறேன், நீயும் நீலம் என்கிறாய். ஆனால் நீளத்தில் ஆயிரக்கணக்கான சாயல்கள் உள்ளன. அது மட்டுமல்ல, நீலம் என்பதற்கு ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் உள்ளன. என் மனத்தின் அமைப்பு படி நீலம் என்பதன் அர்த்தம் ஒன்றாக இருக்கலாம், உனக்கு அதன் அர்த்தம் வேறொன்றாக இருக்கலாம். ஏனெனில் நீலம் என்பது அர்த்தம் அல்ல. அர்த்தம் எப்பொழுதும் மனத்தின் அமைப்பு படியே பிறக்கிறது. எனவே சாதாரண அனுபவங்களில் கூட செய்தி பரிமாற்றம் சிரமமாகவே இருக்கிறது. அதற்கு மேல் இதற்கு அப்பால் உள்ள பல அனுபவங்கள் உள்ளன. உதாரணமாக, ஒருவன் காதலில் விழுந்து விட்டான். அவன் ஏதோ ஒன்றை அனுபவிக்கிறான். அவனது முழு வாழ்க்கையும் அதிலேயே அடங்கியிருக்கிறது. ஆனால் அவனுக்கு என்ன நேர்ந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவனால் விளக்க முடியாது.
அவனால் அழ முடியும், அவனால் பாட முடியும், அவனால் ஆட முடியும். இவையெல்லாம் அவனுள் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள். ஆனால் அவனுள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒருவனுக்கு அன்பு மலரும் போது உண்மையில் என்ன நடக்கிறது? மேலும் அன்பு சாதாரணமாக நடப்பதுதான். இது எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நடக்கிறது. ஆனாலும் கூட உள்ளே என்ன நிகழ்கிறது என்பதை இன்னும் நம்மால் வெளிப்படுத்த முடிவதில்லை. அன்பை ஒரு ஜுரத்தைப் போல, ஒருவித நோயைப் போல உணர்பவர்கள் இருக்கிறார்கள். ரோசியு சொல்கிறார், இளமை மனித வாழ்வின் சிகரம் அல்ல, ஏனெனில் இளமை காதலெனும் நோய்க்கு இடம் கொடுப்பதாய் இருக்கிறது. அன்பு என்பதன் முழு அர்த்தத்தையும் இழந்துவிட்ட அந்த வயதான காலத்திலேயே மனம் குழம்புவதையும் பேதலிப்பதையும் நிறுத்தும். எனவே கூர்ந்த அறிவை பெறுவது மிக மிக வயதான போது மட்டுமே சாத்தியம். அன்பு இருக்கும் வரை அது அறிவொளியை அடைய விடாது. இது அவருடைய உணர்வு. வேறு விதமாக உணர்பவர்களும் இருக்கிறார்கள். உண்மையில் அறிவொளி பெற்றவர்கள் அன்பை குறித்து மௌனம் கொள்கிறார்கள். அவர்கள் எதுவும் சொல்ல மாட்டார்கள், ஏனெனில் அந்த உணர்வு எல்லையற்றது, மிகவும் ஆழமானது. கண்டிப்பாக மொழி அதை சரியாக வெளிப்படுத்தாது. மேலும் அதை வெளிப்படுத்திவிட்டால் அதன் பின் ஒருவன் குற்ற உணர்வு அடைகிறான், ஏனெனில் எல்லையற்ற அந்த உணர்வை ஒருபோதும் சரியாக வெளிப்படுத்த முடியாது. எனவே ஒருவன் எந்த அளவு ஆழமாக அனுபவிக்கிறானோ அந்த அளவு அதை வெளிப்படுத்தும் சாத்தியம் குறைந்து விடுகிறது. அவன் மௌனமாக இருந்து விடுகிறான். புத்தர் கடவுளை குறித்து மௌனமாக இருந்ததன் காரணம் கடவுள் இல்லை என்பதல்ல. மேலும் கடவுளை பற்றி வாய்க்கிழிய பேசுபவர்கள் எல்லோரும் உண்மையில் அந்த அனுபவம் அவர்களுக்கு இல்லை என்பதையே காட்டுகிறார்கள். புத்தர் மௌனமாக இருந்தார். அவர் செல்லும் இடத்திலெல்லாம் அவர் அறிவிப்பார், தயவு செய்து கடவுளை பற்றி எதுவும் கேட்காதீர்கள். நீங்கள் எதை பற்றி வேண்டுமானாலும் கேளுங்கள், ஆனால் கடவுளை பற்றி கேட்க வேண்டாம். அவர் மௌனம் சாதிக்கிறார், ஏனெனில் அவர் அறிய மாட்டார். அவர் அறிந்திருந்தால் பிறகு ஏன் அவர் சொல்லக்கூடாது? இதற்கு புத்தர் சிரித்திருப்பார். அந்த சிரிப்பை ஒரு சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அன்பை வெளிப்படுத்த முடியாது என்றால் அப்போது கடவுளை எப்படி வெளிப்படுத்த முடியும்? மேலும் எந்த வகையில் வெளிப்படுத்துவதும் கெடுதலானது. இது ஒரு விஷயம். இதனால்தான் சிவா அந்த அனுபவத்தை பற்றி மௌனமாய் இருக்கிறார். அவர் அதை சுட்டி காட்டக்கூடிய எல்லை வரை போகிறார். அப்போது அது அந்த அனுபவம், அதன் பின் அவர் மௌனமாகி விடுகிறார். இரண்டாவது காரணம் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட விதமாக அதை வெளிப்படுத்த முடியும் என்றாலும், அதனை சிறு அளவிற்கு வெளிப்படுத்த முடியும் என்றாலும் கூட, அதாவது அதை வெளிப்படுத்த முடியாது என்றாலும் உண்மையில் சில இணையானவற்றை உனக்கு உதவும் பொருட்டு உருவாக்க முடியும். ஆனால் இவைகளையும் கூட சிவா செய்யவில்லை. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதன் காரணம் நமது மனங்கள் மிகவும் பேராசை கொண்டவை. எனவே அந்த அனுபவத்தை பற்றி ஏதாவது கூறினால் மனம் அதை பிடித்து கொள்ளும். பிறகு மனம் வழிமுறையை மறந்துவிட்டு அந்த அனுபவத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும். ஆனால் வழிமுறைக்கு முயற்சி தேவை. சில நேரங்களில் கடினமான, சில நேரங்களில் ஆபத்தான நீண்ட முயற்சி தேவை. ஒரு நீண்ட இடைவிடாத முயற்சி தேவைப்படுகிறது. நாம் வழிமுறையை பற்றி மறந்து விடுகிறோம். நாம் பலனை நினைத்து கொண்டு கற்பனை செய்வதும் ஆசைப்படுவதும் விருப்பம் கொள்வதும் என்பதாக ஆகிவிடுகிறோம். மேலும் ஒருவன் தன்னை மிகச் சுலபமாக ஏமாற்றிக் கொள்ள முடியும். ஒருவன் விளைவை அடைந்து விட்டோம் என்று கற்பனை செய்து கொள்ள முடியும். சில தினங்களுக்கு முன்பு இங்கு ஒருவர் இருந்தார். அவர் ஒரு சந்நியாசி, வயதானவர், மிகவும் வயதானவர்.
அவர் 30 வருடங்களுக்கு முன்பு சந்நியாசம் எடுத்தவர். இப்போது அவருக்கு 70 வயசு. அவர் என்னிடம் வந்து சொன்னார், நான் சிலவற்றை விசாரித்துக் கொள்ள, சில விஷயங்களை அறிந்து கொள்ள வந்திருக்கிறேன். எனவே நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் என்ன அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? திடீரென அவர் மாறிவிட்டார். அவர் சொன்னார், இல்லை, உண்மையில் எதையும் தெரிந்து கொள்வதற்காக அல்ல, வெறுமனே உங்களை சந்திக்க மட்டும்தான். ஏனெனில் அறிய முடியக்கூடிய எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே அறிந்துவிட்டேன். 30 வருடங்களாக அவர் கற்பனை செய்து கொண்டும் ஆசைப்பட்டு கொண்டும் இருக்கிறார். பரவசத்தில் ஆசை வைத்து தெய்வீக அனுபவங்களில் இப்போது இந்த வாழ்நாளின் கடைசி வருஷங்களில் அவர் சக்தி இழந்து போய்விட்டார். இப்போது அவர் அந்த அனுபவத்தை பெற்றுவிட்டதாக சுய கற்பனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எனவே நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் அனுபவித்திருந்தால் இப்போது மௌனமாயிருங்கள். என்னுடன் சில கணங்கள் இங்கிருங்கள். ஏனெனில் இப்போது பேச வேண்டிய தேவை ஏதுமில்லை. உடனே அவர் பரபரப்படைந்தார். அவர் சொன்னார், சரி, இப்போது நான் அனுபவம் அடையவில்லை என்று வைத்துக் கொள்வோம். எனவே எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். நான் அவரிடம் சொன்னேன், வைத்துக் கொள்வோம் என்ற பேச்சுக்கே என்னிடம் இடமில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் அறியவில்லை. நான் சொன்னேன், எனவே அதை பற்றி முதலில் தெளிவாக இருங்கள். நீங்கள் அறிவீர்கள் என்றால் அப்போது மௌனமாயிருங்கள். சில கணங்கள் இங்கிருந்து விட்டு பிறகு செல்லுங்கள். நீங்கள் அறியவில்லை என்றால் அதில் தெளிவாயிருங்கள். அதை என்னிடம் சொல்லுங்கள். அவர் குழப்பமடைந்தார். அவர் சில வழிமுறைகளை பற்றி விசாரிப்பதற்காக வந்திருக்கிறார். பிறகு அவர் சொன்னார், உண்மையில் நான் அந்த அனுபவத்தை அடையவில்லை. ஆனால் நான் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மா என்பதை பற்றி நிறைய யோசித்துக் கொண்டிருப்பவன். அதனால் சில நேரங்களில் நான் யோசித்துக் கொண்டு மட்டுமே இருக்கிறேன் என்பதை நான் மறந்து விடுகிறேன். நான் அதை இரவு பகலாக தொடர்ந்து 30 வருடங்களாக இடைவிடாது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால் சில நேரங்களில் நான் அதை இன்னும் அறியவில்லை என்பதையே முற்றிலுமாக நான் மறந்து விடுகிறேன். அது ஒரு கடன் வாங்கப்பட்ட கூற்றே என்பதை மறந்து விடுகிறேன். எது அனுபவம், எது அறிவு என்று நினைவு வைத்துக் கொள்வது சிரமம். அவை குழம்பி விடுகின்றன, அவை கலந்து விடுகின்றன. உனது அறிவு உனது அனுபவமாகிவிட்டது போல உணர்வது மிகவும் சுலபம். மனித மனம் மிகவும் தந்திரமானது, ஏமாற்றக்கூடியது. எனவே இது சாத்தியம்தான். சிவா அனுபவத்தை பற்றி மௌனமாக இருந்து விட்டதற்கு இது மற்றொரு காரணம். அவர் அதை பற்றி எதுவும் கூற மாட்டார். அவர் முறைகளை பற்றி சொல்லிக் கொண்டே போவார். அவர் விளைவை பற்றி முற்றிலும் மௌனமாகவே இருப்பார். உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்வதற்கு அவர் இடமளிக்க மாட்டார். இந்த புத்தகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகங்களில் ஒன்றான இது நாள் வரையிலும் அறியப்படாததாகவே இருந்து வந்ததற்கு இதுவும் ஒரு காரணம். இந்த விஞ்ஞான் பைரவ் தந்திரா இந்த உலகத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகங்களில் ஒன்று. பைபிளோ வேதமோ கீதையோ அவ்வளவு முக்கியமானதல்ல. ஆனால் இது முற்றிலும் அறியப்படாததாகவே இருந்து வந்துள்ளது. காரணம், இது எளிய முறைகளை மட்டுமே கொண்டுள்ளது. இதில் பலனை பற்றி எதுவும் இல்லை. எனவே உனது பேராசை எதையும் பற்றி கொள்ளும் சாத்தியமில்லை. மனம் பலனை பற்றி கொள்ளவே விரும்புகிறது. மனத்திற்கு முறையில் ஈடுபாடு கிடையாது. அது முடிவில் கிடைக்கும் பலனிலேயே ஈடுபாடு கொண்டுள்ளது. மேலும் நீ முறையை கடைபிடிக்காமலே தாண்டி சென்று பலனை அடைய முடிந்தால் மனம் மிகுந்த மகிழ்ச்சி அடையும். யாரோ ஒருவர் என்னிடம், ஏன் இத்தனை முறைகள்? கபீர் சொல்லியிருக்கிறார், சகஜ் சமாதி பலி, சகஜமாக இரு, இயல்பாக இரு.
இயல்பான பரவசம் அல்லவா நல்லது? இந்த முறைகள் எல்லாம் தேவையற்றவை என்று சொன்னார். நான் அவரிடம் சொன்னேன், நீ சகட் சமாதி இயல்பான பரவசம் அடைந்திருந்தால் அப்போது எந்த முறையும் பயனற்றதுதான், அவை தேவையில்லைதான். ஆனால் பின் எதற்கு இங்கு வந்தாய்? அவர் சொன்னார், நான் இன்னும் அடையவில்லை. ஆனால் சகஜ் இயல்பானது சிறந்தது என்று நான் உணர்கிறேன். நான் கேட்டேன், இயல்பானதே சிறந்தது என்று ஏன் நீ உணர்கிறாய்? ஏனெனில் எந்த முறையும் அங்கில்லை, மனம் நீ செய்வதற்கு எதுவும் இல்லை என்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. மேலும் எதுவும் செய்யாமலே நீ எல்லாவற்றையும் பெற முடியும். இதனாலேயே மேற்கத்திய நாடுகளை ஜென் மிகவும் கவர்ந்துள்ளது, கிறுக்கு பிடிக்க வைத்துள்ளது. ஏனெனில் ஜென் சொல்கிறது, அதை முயற்சி இல்லாமல் பெறு, முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நினைவில் கொள், இந்த முயற்சி தேவைப்படாத நிலையை அடைய உனக்கு மிக நீண்ட கால முயற்சி தேவை. எந்த முயற்சியும் தேவைப்படாத ஒரு புள்ளியை அடைய எதுவும் செய்யாமல் இருப்பதில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை அடைய ஒரு நீண்ட முயற்சி தேவைப்படும். ஆனால் ஜென் எந்த முயற்சியும் தேவையில்லை என்று சொல்வதாக கருதும் மேலோட்டமான கருத்து மேற்கை மிகவும் வசீகரித்துள்ளது. எந்த முயற்சியும் தேவையில்லை என்றால் அப்பொழுது மனம் சொல்கிறது, இதுதான் சரியானது. ஏனெனில் நீ எதுவும் செய்யாமலே செய்துவிட முடியும். ஆனால் ஒருவரும் இதை செய்ய முடியாது. சூசுகி ஜென்னை மேற்கே அறிமுகப்படுத்தியவர் ஒரு நல்லதும் ஒரு நன்மையற்றதும் சேர்த்து செய்திருக்கிறார். மேலும் அந்த நன்மையற்றது நீண்ட காலம் இருக்கும். அவர் மிகவும் ஆணித்தரமான மனிதர், இந்த நூற்றாண்டின் அசைக்க முடியாத மனிதர்களில் ஒருவர். மேலும் அவரது வாழ்நாள் முழுவதும் மேற்கே ஜென்னின் செய்தியை கொண்டு செல்வதற்காகவே போராடியவர். மேலும் தனியாக அவரது சொந்த முயற்சியில் அவர் மேற்கே ஜென்னை அறியும்படி செய்தார். இப்போது அங்கே ஒரே கிறுக்கு பிடித்துவிட்டது. மேற்கே எல்லா இடத்திலும் ஜென் நண்பர்கள் இருக்கிறார்கள். இப்போது ஜென்னை போல கவர்வது எதுவும் இல்லை. ஆனால் முக்கிய புள்ளி விடுபட்டு விட்டது. எந்த முறையும் தேவையில்லை, எந்த முயற்சியும் தேவையில்லை என்று ஜென் சொல்லும் ஒரே காரணத்தினாலேயே இந்த கவர்ச்சி வந்தது. நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை, இயற்கையாக அது பூக்கும். இது சரிதான். ஆனால் நீ இயற்கையாக இல்லை, எனவே அது ஒருபோதும் உன்னிடம் பூக்காது. இயற்கையாக இரு. இது பார்ப்பதற்கு மடத்தனமாகவும் முரண்பட்டதாகவும் தெரிகிறது. ஏனெனில் நீ இயற்கையாக மாற பல முறைகளில் உன்னை தூய்மைப்படுத்த வேண்டியுள்ளது. உன்னை வெகுளித்தனம் கொண்டவனாக மாற்ற வேண்டும். அப்போதுதான் நீ இயற்கையாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் நீ எதிலும் இயற்கையாக இருக்க முடியாது. இதை இந்த விஞ்ஞான் பைரவ் தந்த்ரா ஆங்கிலத்தில் பால் ரெவ்ஸ் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டது. அவர் ஜென் பிளஷ் ஜென் போன் என்ற ஒரு அழகான ஆங்கில புத்தகம் எழுதினார். ஜென்னின் சதையும் ஜென்னின் எலும்பும் என்ற புத்தகம் அது. அதன் பிற்சேர்க்கையில் அவர் இந்த விஞ்ஞான் பைரவ் தந்த்ரா புத்தகத்தை சேர்த்துள்ளார். அந்த முழு புத்தகமும் ஜென்னை பற்றியது. அதன் பிற்சேர்க்கையில் அவர் இந்த புஸ்தகத்தையும் இந்த 112 முறைகளையும் சேர்த்துள்ளார். மேலும் அவர் ஜென்னனிற்கு கூறியுள்ளார், முந்திய நிலையாக இதை ஜென்னை பின்பற்றும் பலர் விரும்பவில்லை. ஏனெனில் அவர்கள் சொன்னார்கள், ஜென் எந்த முயற்சியும் தேவையில்லை என்கிறது. ஆனால் இந்த புத்தகம் முயற்சிகளை பற்றி மட்டுமே சொல்கிறது. இந்த புத்தகம் வழிமுறைகளை மட்டுமே குறிப்பிடுவதாக இருக்கிறது. ஆனால் ஜென் எந்த வழிமுறையும் இல்லை, எந்த முயற்சியும் தேவையில்லை என்று சொல்கிறது.
எனவே இது ஜென்னிற்கு எதிரானது. ஜென்னிற்கு முந்திய நிலை அல்ல. மேலோட்டமாக அவர்கள் சரிதான், ஆனால் அடி ஆழத்தில் அவர்கள் தவறு. ஏனெனில் இயற்கை ஓட்டத்தின்படியான இருப்பை அடைய ஒருவன் நீண்ட தூரம் பயணப்பட வேண்டும். எங்களுக்கு பாதையை பற்றி எதுவும் தெரியாது. நாங்கள் சில காலடி தடங்களை பற்றி மட்டுமே கற்றுத்தருகிறோம். அவை பாதையை நோக்கி கொண்டு செல்லும். பாதை எங்களுக்கும் தெரியாது. நீ ஏற்கனவே பாதையில் சென்று கொண்டு இருப்பதாக நினைத்து விடாதே. பாதை இன்னும் வெகு தூரம் இருக்கிறது. நீ இருக்கும் இடத்தில் இருந்து, அந்த புள்ளியில் இருந்து பாதை வெகு தூரத்தில் இருக்கிறது. எனவே முதலில் நீ பாதையை அடைய வேண்டும். ஆஸ்பென்ஸ்கி மிகவும் எளிய மனிதர். மதத்தன்மை கொண்டவராயிருந்து அதே சமயம் எளியவனாயிருத்தல் மிகவும் சிரமமானது. மிக மிக சிரமம். ஏனெனில் உனக்கு தெரியும் என்று நீ உணர ஆரம்பித்த உடனேயே தலைக்கு பைத்தியம் பிடித்து விடுகிறது. ஆஸ்பென்ஸ்கி எப்பொழுதும் சொல்வார், எங்களுக்கு பாதையை பற்றி எதுவும் தெரியாது. அது வெகு தொலைவில் உள்ளது. மேலும் இப்போது அதை பற்றி ஆலோசிக்க வேண்டிய தேவையில்லை. நீ எங்கிருந்தாலும் முதலில் நீ ஒரு தொடர்பை, ஒரு சிறிய பாலத்தை, ஒரு நடைபாதையை உருவாக்க வேண்டும். அது உன்னை பாதையிடம் கொண்டு போய் சேர்க்கும் இயற்கை ஓட்டம். சகஜ் யோகா என்பது உன்னிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளது. நீ இருக்கும் இடத்தில் நீ முழுவதும் செயற்கைத்தனமாக வளர்க்கப்பட்ட விதமாக நாகரிகம் அடைந்தவனாக இருக்கிறாய். எதுவும் இயற்கையான ஓட்டத்தில் இல்லை. எதுவும், நான் சொல்கிறேன், இயற்கையின் ஓட்டத்தில் இல்லை. உனது வாழ்க்கையில் எதுவும் இயற்கையின் ஓட்டத்தில் இல்லாத பொழுது எப்படி மதம் இயற்கையின் ஓட்டத்தோடு இருக்க முடியும்? எதுவும் இயற்கையின் ஓட்டத்தில் இல்லாத பொழுது அன்பு கூட இயற்கையின் ஓட்டத்தோடு இல்லை. அன்பு கூட விலை பேசப்படுகிறது. அன்பு கூட கணக்குக்குட்பட்டே இருக்கிறது. அன்பு கூட ஒரு முயற்சியாக இருக்கிறது. அப்பொழுது எதுவுமே இயற்கையின் ஓட்டத்தோடு இருக்க முடியாது. எனவே அப்பொழுது பேரண்ட இயக்கத்தினுள் இயற்கையான ஓட்டத்தின்படியே வெடிப்பது என்பது சாத்தியமற்றது. நீ இருக்கும் சூழ்நிலையில், அந்த சூழ்நிலையிலிருந்து இது சாத்தியமற்றது. நீ உனது எல்லா செயற்கைத்தனங்களையும், உனது எல்லா பொய்யான அணுகுமுறைகளையும், உனது எல்லா வேரோடி போயிருக்கிற மரபுகளையும், உனது எல்லா சார்புகளையும் நீ வீசி எறிந்துவிட வேண்டும். அப்போது மட்டுமே ஒரு இயற்கை ஓட்டத்தின்படியான நிகழ்வு சாத்தியம். நீ எதுவும் செய்வதற்கு தேவையற்ற நிலையை கொடுக்கும். ஒரு புள்ளியை அடைய உனக்கு இந்த முறைகள் உதவும். அங்கு நீ இருப்பது மட்டுமே போதுமானது. ஆனால் மனம் ஏமாற்றிவிடக்கூடும். மேலும் மனம் சுலபமாக ஏமாற்றி விடுகிறது. ஏனெனில் அப்போது அது நீ உண்மையில் அடையவில்லை என்றாலும் கூட ஒரு ஆறுதலை கொடுக்கிறது. விளைவை சிவா ஒருபோதும் எந்த பற்றியும் பேசுவதில்லை. முறைகளையே பேசுகிறார். இந்த வலியுறுத்தலை நினைவு கொள். ஏதாவது செய். அதன் மூலம் எதுவும் செய்ய தேவையில்லாத ஒரு கணத்தை அடைவது சாத்தியம். அப்போது உனது மைய இருப்பு பேரண்ட இயக்கத்தினுள் கரைந்து போய்விட முடியும். ஆனால் இது அடைய வேண்டிய ஒன்று. ஜென்னின் கவர்ச்சி தவறான காரணங்களுக்காக இதுவே கிருஷ்ணமூர்த்திக்கும் பொருந்தும். ஏனெனில் அவர் எந்த யோகாவும் தேவையில்லை, எந்த முறையும் தேவையில்லை என்று சொல்கிறார். உண்மையில் தியான முறைகள் எதுவும் கிடையாது என்று அவர் சொல்கிறார். அவர் சரிதான். ஆனால் சிவா இந்த 112 தியான முறைகள் உள்ளன என்று சொல்கிறார். சிவாவும் சரிதான். மேலும் உன்னை பொறுத்தவரையில் சிவா சொல்வதே அதிகம் பொருந்தும். மேலும் நீ கிருஷ்ணமூர்த்திக்கும் சிவாவுக்கும் இடையே ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அப்போது சிவாவை தேர்ந்தெடு. கிருஷ்ணமூர்த்தி உனக்கு பயன்பட மாட்டார். உனக்கு உதவுவதற்காக இப்படி கூட சொல்லலாம். அதாவது
கிருஷ்ணமூர்த்தி முற்றிலும் தவறு. நினைவில் கொள், உனக்கு உதவுவதற்காக என்று நான் சொல்கிறேன். மேலும் அவரால் கெடுதலை ஏற்படும் என்றும் உனக்கு உதவுவதற்காக நான் சொல்கிறேன். ஏனெனில் நீ அவருடைய தர்க்கத்தை எடுத்துக்கொண்டால் நீ சமாதி நிலையை அடைய மாட்டாய். நீ ஒரே ஒரு முடிவையே அடைவாய். அது எந்த முறையும் தேவையில்லை, ஆனால் அது ஆபத்தானது. உனக்கு வழிமுறை தேவை. எந்த வழிமுறையும் தேவையில்லாத ஒரு கணம் வரும். ஆனால் அந்த கணம் உனக்கு இன்னும் வரவில்லை. மேலும் அந்த கணம் வருவதற்கு முன்பே ஒன்றை பற்றி தெரிந்து கொள்வது ஆபத்தானது. அதனால்தான் சிவா மௌனமாயிருக்கிறார். அவர் எதிர்காலத்தை பற்றி என்ன நடக்கும் என்று எதுவும் சொல்ல மாட்டார். அவர் உன்னுடனேயே இருப்பவர். நீ என்னவாக இருக்கிறாய் மற்றும் உன்னிடம் செய்ய வேண்டியது என்ன என்பதோடு மட்டும் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி உன்னால் புரிந்து கொள்ள முடியாததை பற்றியே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரது தர்க்கத்தை உணர முடியும். அந்த தர்க்கம் சரிதான், அது அழகானது. நீ கிருஷ்ணமூர்த்தியின் தர்க்கத்தை நினைவில் வைத்துக் கொள்ள முடிந்தால் அது மிகவும் நல்லது. அவர் சொல்கிறார், அதாவது நீ ஏதாவது யுக்தியை செய்கிறாய் என்றால் அப்பொழுது அந்த யுக்தியை செய்வது யார்? மனமே அதை செய்கிறது. மேலும் மனத்தினால் செய்யப்படும் எந்த யுக்தியினாலும் மனதை எப்படி இழக்க முடியும்? மாறாக நேரெதிராக அது மனதை மேலும் வலிமையாக்கும். அது உனது மனதை அதிக வலுவுள்ளதாக்கும். அது ஒரு பயிற்சிக்குட்படுத்தப்பட்ட கண்டிஷன், ஒரு செயல்முறையாகிவிடும். அது பொய்யானதாகவே இருக்கும். எனவே தியானம் இயற்கை ஓட்டத்தோடு கூடியது. நீ அது குறித்து எதுவும் செய்ய முடியாது. நீ அன்பை குறித்து என்ன செய்ய முடியும்? நீ நேசிப்பது எப்படி என்று எந்த முறையிலும் பயிற்சி செய்ய முடியாது. நீ பயிற்சி செய்தால் அப்போது உனது அன்பு பொய்யானதாகவே இருக்கும். அது நிகழ்வது. அதை பயிற்சி செய்ய முடியாது. அன்பை கூட பயிற்சி செய்ய முடியாது என்றால் எப்படி பிரார்த்தனையை பயிற்சி செய்ய முடியும்? எப்படி தியானத்தை பயிற்சி செய்ய முடியும்? இந்த தர்க்கம் முழுமையாக மிகவும் சரியானதே, ஆனால் உனக்கு அல்ல. ஏனெனில் இந்த தர்க்கத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதால் நீ இந்த தர்க்கத்தினால் பயிற்சிக்குட்படுத்தப்பட்ட கண்டிஷனிங் செயல்முறை கொண்டவனாகி விடுவாய். மேலும் 40 வருடங்களாக கிருஷ்ணமூர்த்தி சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள்தான் நான் இதுவரை பார்த்ததிலேயே மிக அதிகமாக கண்டிஷனிங் கட்டுக்குட்படுத்தப்பட்ட செயல்முறை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த முறையும் இல்லை என்று சொல்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் எதையும் அடையவில்லை. நான் கேட்டேன், நீங்கள் எந்த முறையும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு விட்டீர்கள். மேலும் நீங்கள் எந்த முறையையும் பயிற்சி செய்வதில்லை. ஆனால் உங்களில் இயற்கையான ஓட்டம் மலர்ந்து விட்டதா? அவர்கள் சொன்னார்கள், இல்லை. நான் அவர்களிடம், அப்படியானால் ஏதாவது முறையை பயிற்சி செய்யுங்கள் என்று சொன்னால் உடனே அவர்களின் கட்டுக்குட்படுத்தப்பட்ட செயல்முறை உள்ளே வரும். அவர்கள் சொல்வார்கள், எந்த முறையும் கிடையாது. அவர்கள் எந்த வழிமுறையையும் பயிற்சி செய்யவில்லை, ஆனால் சமாதி நிலையும் கிடைக்கவில்லை. நீ அவர்களிடம், அப்படியானால் ஏதாவது ஒரு வழிமுறையை முயற்சி செய்யுங்களேன் என்று சொன்னால் அவர்கள் முறை எதுவும் கிடையாது என்கிறார்கள். எனவே அவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சிறிது கூட நகரவில்லை. அதன் காரணம் அவர்களுக்கு ஆகாதது அவர்களிடம் சொல்லப்பட்டதுதான். இது சிறிய குழந்தைக்கு பாலுணர்ச்சியை பற்றி சொல்லித் தருவது போன்றது. நீ சொல்லிக் கொடுத்து கொண்டே போகலாம், ஆனால் இன்னும் அந்த குழந்தைக்கு அர்த்தத்தை கொடுக்காத ஏதோ ஒன்றை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். மேலும் உனது கற்பித்தல் ஆபத்தானது. ஏனெனில்
நீ அதன் மனதை கட்டுப்படுத்துகிறாய். அந்த குழந்தைக்கு பாலுணர்ச்சி என்றால் என்ன அர்த்தம் என்பது தெரியாது. ஏனெனில் அதனுடைய சுரப்பிகள் இன்னும் செயல்படுத்த துவங்கவில்லை. அதன் உடல் இன்னும் பாலுணர்ச்சி கொண்டதாக மாறவில்லை. அதனுடைய சக்தி உடல் ரீதியாக இன்னும் பாலுணர்வு மையத்திற்கு நகரவில்லை. ஆனால் நீ அதனிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய். அதற்கு காதுகள் இருப்பதனால் நீ எதை வேண்டுமானாலும் கற்றுத்தரலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? அது தலையை ஆட்டுவதால் நீ எதை வேண்டுமானாலும் கற்றுத்தரலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? நீ கற்றுக் கொடுக்க முடியும். மேலும் நீ கற்றுத்தருவது ஆபத்தாகவும் கெடுதலாகவும் ஆக முடியும். பாலுணர்ச்சி அதன் தேடல் அல்ல. அது அதற்கு ஒரு பிரச்சனை அல்ல. அது பாலுணர்ச்சி முக்கியமானதாக மாறுகின்ற அளவிற்கு இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. அது தேட ஆரம்பிக்கும் பொழுது, அது வளர்ந்து விட்ட பொழுது, அது கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது, அப்போது அதனிடம் சொல். மேலும் ஒருபோதும் அது புரிந்து கொள்ளும் அளவிற்கு மேல் சொல்லாதே. ஏனெனில் அந்த அதிகப்படியானது அதன் தலையில் பாரமாகிவிடும். தியானத்திற்கு இதுவே பொருந்தும். உனக்கு மட்டுமே கற்றுத்தரலாம். விளைவுகளை பற்றி அல்ல, அது தாண்டி செல்வது ஆகிவிடும். வழிமுறையில் காலூன்றாமல் தாண்டுவது வெறும் ஒரு மூளை விஷயம், மனத்தின் செயலாக ஆகிவிடும். அதன் பின் நீ எப்பொழுதும் வழிமுறையை தவறவிட்டு விடுவாய். இது சிறு குழந்தைகள் கணக்கு பாடம் படிப்பதைப் போலத்தான். அவர்கள் கணக்கு புத்தகத்தின் கடைசி பக்கங்களை புரட்டி பார்த்து விடையை தெரிந்து கொள்ள முடியும். விடை புத்தகத்தின் கடைசியில் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர்கள் கேள்வியை பார்த்துவிட்டு பிறகு கடைசியில் புரட்டி விடையை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு குழந்தை விடையை தெரிந்து கொண்டு விட்டால் பிறகு அது கணக்கு போடும் முறையை கற்றுக்கொள்வது மிகவும் கடினம். ஏனெனில் அதற்கு தேவையில்லை என்றாகிவிடுகிறது. அதற்கு ஏற்கனவே விடை தெரியும் போது வழி தேவையில்லை. பிறகு உண்மையில் அந்த குழந்தை முழு விஷயத்தையும் தலைகீழ் வரிசையில் செய்யும். பிறகு ஏதாவது ஒரு பொய்யான போலியான வழிமுறை மூலம் அது விடையை கொண்டு வரும். அதற்கு அடைய வேண்டியது தெரியும், அதற்கு விடை தெரியும். எனவே அது ஒரு இல்லாத வழியை உருவாக்கி கொண்டு விடையை அடைந்து விட முடியும். இது மதத்தை பொறுத்தவரை மிகவும் அதிகம். மேலும் இதை பார்க்கையில் மதத்தை பொறுத்தவரை எல்லோரும் குழந்தைகள் செய்வதையே செய்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. எனவே விடையை அறிந்து கொள்வது உனக்கு நல்லதல்ல. கேள்வி அங்கே இருக்கிறது, வழிமுறை அங்கே இருக்கிறது. விடையை நீதான் சென்றடைய வேண்டும். வேறு யாரும் விடையை உனக்கு கொடுக்கக்கூடாது. உண்மையான ஆசிரியர்கள் வழிமுறையை செய்வதற்கு முன்னால் விடையை தெரிந்து கொள்ள உதவ மாட்டார்கள். அவர்கள் நீ வழிமுறைப்படி போகவே உதவுவார்கள். உண்மையில் எப்படியாவது நீ தெரிந்து கொண்டு விட்டால் கூட, எங்கிருந்தாவது நீ விடையை திருடியிருந்தாலும் கூட அவர்கள் அந்த விடை தவறு என்றே சொல்வார்கள். அது சரியானதாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் சொல்வார்கள், இது தவறு, இதை எறிந்துவிடு, இது தேவையில்லை. அவர்கள் நீயாக உண்மையான விடையை அறிவதற்கு முன்பு உன்னை அதை தெரிந்து கொள்ள அனுமதிக்க மாட்டார்கள். அதனால்தான் எந்த பதிலும் கொடுக்கப்படவில்லை. சிவாவின் அன்பிற்குரியவள் தேவி அவரிடம் கேள்விகள் கேட்கிறாள். அவர் எளிய வழிமுறைகளை கொடுக்கிறார். கேள்வி அங்கிருக்கிறது, முறை அங்கிருக்கிறது. விடை நீ வேலை செய்து தெரிந்து கொள்ள, வாழ்ந்து பார்த்து அறிந்து கொள்ள உன்னிடமே விடப்பட்டுள்ளது. எனவே நினைவில் கொள், மையம் கொள்ளுதல் என்பது வழிமுறை, பலன் அல்ல. பலன் பேரண்ட இயக்கம், பெருங்கடல் அனுபவம். அப்போது மையம் எதுவும் கிடையாது. இரண்டாவது கேள்வி,
ஒருவனால் உண்மையாக அன்போடு இருக்க முடிந்தால் அப்போது அன்பு மட்டுமே போதும். இந்த 112 தியான முறைகளும் அவசியமில்லை என்று நீங்கள் சொன்னீர்கள். நீங்கள் உண்மையான அன்பு எது என்று விளக்கம் அளித்தபடி எனக்கு அத்தகைய அன்பு இருப்பதாக நான் உணர்கிறேன், நான் நம்புகிறேன். ஆனால் அன்பில் நான் அனுபவிக்கும் ஆழமான நிறைவுக்கு முற்றிலும் மாறுபட்ட பரிமாணம் கொண்டதாக தியானத்தில் எதிர்ப்படும் பரவசம் இருப்பதாக நான் உணர்கிறேன். மேலும் என்னால் தியானம் செய்யாமல் இருப்பதை கற்பனையில் கூட செய்ய முடியாது. எனவே எப்படி தியானம் இல்லாமல் அன்பு மட்டுமே போதும் என்பதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக விளக்குங்கள். பல விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். 1, நீ உண்மையிலேயே அன்போடு இருந்தால் தியானத்தை பற்றிய தேடலே உன்னிடம் இருக்காது. ஏனெனில் அன்பு அவ்வளவு முழுமையான நிறைவை தரும். ஆகவே ஏதாவதொன்று இல்லை என்றோ, எந்த இடைவெளியையாவது நிரப்ப வேண்டும் என்றோ, இன்னும் ஏதோ ஒன்று வேண்டுமென்றோ நீ ஒருபோதும் உணரமாட்டாய். நீ இன்னும் ஏதோ ஒன்று வேண்டும் என்று நீ உணர்ந்தால் அந்த இடைவெளி அங்கிருக்கிறது. இன்னும் ஏதோ ஒன்று செய்ய வேண்டியுள்ளது, அனுபவிக்க வேண்டியுள்ளது என்று நீ உணர்ந்தால் அப்பொழுது அன்பு இருப்பதான உணர்ச்சி மட்டுமே உள்ளது. உண்மையாக அது இல்லை. நான் உனது நம்பிக்கையை சந்தேகிக்கவில்லை. நீ அன்போடு இருப்பதாக நீ நம்பிக்கொண்டிருக்கலாம். உனது நம்பிக்கை ஆணித்தரமானது. நீ யாரையும் ஏமாற்றவில்லை. நீ அன்போடு இருப்பதாக நீ உணர்கிறாய். ஆனால் உனது அறிகுறிகளை வைத்து பார்த்தால் உன்னிடம் அது இல்லை. அன்போடு இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன? 3 விஷயங்கள். முதலாவது, பரிபூரண நிறைவு. வேறு எதுவும் தேவையில்லை, கடவுள் கொடுத்த தேவையில்லை. 2வது, எதிர்காலமற்று இருப்பது. அன்பின் இந்த கணமே அழிவற்றது என்று இருப்பதாக இருக்கிறது. அடுத்த கணம் எதிர்காலம், நாளை எதுவும் இல்லை. அன்பு நிகழ்காலத்தில் மட்டுமே நிகழ்வது. 3வது, நீ இருக்க மாட்டாய், நீ இல்லாமல் போய்விடுவாய். இன்னும் நீ இருந்தால் அப்பொழுது இன்னும் நீ அன்பின் கோயிலில் அடியெடுத்து வைக்கவில்லை. இந்த 3 விஷயங்களும் நடந்தால், நீ இல்லை என்றால் பிறகு யார் தியானம் செய்ய போவது? எதிர்காலம் இல்லை என்றால் பிறகு எல்லா முறைகளும் பயனற்றவை. ஏனெனில் முறைகள் எதிர்காலத்திற்கானவை, பலனுக்கானவை. மேலும் இந்த கணத்திலேயே நீ நிறைவோடு இருந்தால், பரிபூரண நிறைவோடு இருந்தால், எதையாவது செய்வதற்கான உந்துதல் எங்கிருந்து வரும்? உளவியலாளர்கள் பள்ளி ஒன்று இருக்கிறது. நவீன சிந்தனையின் மிக முக்கியமான ஒரு திசை காட்டலாக இது இருக்கிறது. இது வில்லியம் ரிச்சால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் சொன்னார், அதாவது எல்லா மனவியாதிகளும் அன்பின் பற்றாக்குறையினாலேயே ஏற்படுகிறது. ஏனெனில் நீ ஆழமான அன்பை உணர முடியாத போது, நீ அதில் முழுமையாக இல்லாத பொழுது, இந்த நிறைவடையாத இருத்தல் பல பரிமாணங்களிலும் நிறைவுக்காக இயங்குகிறது. நீ அன்போடு இருந்தால் எதுவும் தேவையில்லை என்று சொல்லும் பொழுது அன்பு மட்டுமே போதும் என்ற அர்த்தத்தில் சொல்வதில்லை. நான் சொல்வதன் அர்த்தம், அதாவது நீ ஆழமான அன்பு கொண்டிருந்தால் அன்பு ஒரு வாயிலாக மாறுகிறது. எந்த தியான முறையையும் போல தியானம் என்ன செய்ய போகிறது? இந்த 3 விஷயங்களைத்தான் அது நிறைவை உண்டாக்கும். அது உன்னை நிகழ்காலத்தில் இருக்கச் செய்யும். நீ நிகழ்காலத்தில் இருக்க உதவி புரியும். மேலும் அது உன்னுடைய அகந்தையை அழிக்கும். இந்த 3 விஷயங்களையே தியானம் செய்ய போகிறது ஏதாவது ஒரு முறையில். எனவே நீ இதை இந்த விதமாக கூறலாம்: அன்பு இயற்கையான முறை. இயற்கையான முறையை விட்டுவிட்டால் அப்போது செயற்கை முறைகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் ஒருவன் அவன் அன்போடு இருப்பதாக உணர்ந்து கொள்ள முடியும். அப்போது அதை முடிவு செய்ய இந்த 3 விஷயங்களும் அவனுக்கு உதவும்.
அவன் இவைகளை உரை கல்லாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், அளவுகோலாக பயன்படுத்த வேண்டும். மேலும் இவை மூன்றும் நிகழ்கின்றனவா என்று ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். இவை நடக்காவிட்டால் அப்போது அவனது உணர்வு வேறு பல விஷயங்களாகவும் இருக்கலாம். அது அன்பு அல்ல. மேலும் அன்போடு இருக்கும் உணர்வு ஒரு மாபெரும் நிகழ்வு. அது பல விஷயங்களாகவும் இருக்கலாம். அது காமமாக இருக்கலாம், அது வெறும் பாலுணர்வாக இருக்கலாம், அது ஒரு உடைமை கொள்ளும் தன்மையாயிருக்கலாம், அது நீ தனியாக இருப்பதால் தேவைப்படும் ஒரு செயலாக இருக்கலாம். மேலும் உனக்கு யாராவது ஒருவர் தேவை, ஏனெனில் நீ பயப்படுகிறாய், உனக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. மற்றவர்கள் உன்னுடன் இருப்பது பாதுகாப்பு உணர்வை கொடுக்கிறது. அல்லது அது வெறும் பாலுணர்ச்சி உறவாக இருக்கலாம். சக்திக்கு வெளியேறும் வழிகள் தேவை. சக்தி சேர்ந்து கொண்டே போகிறது. அப்பொழுது அது ஒரு சுமையாகி விடுகிறது. நீ அதை எரிய வேண்டும், விடுவிக்க வேண்டும். எனவே உனது அன்பு வெறும் விடுவிப்பதாக கூட இருக்கலாம். அன்பு பல விஷயங்களாகவும் இருக்க முடியும். மேலும் அன்பு பல விஷயங்களை கொண்டிருக்கிறது. மேலும் சாதாரணமாக அன்பு பல விஷயங்களை கொண்டிருக்கிறது. அன்பை தவிர எனக்கு அன்பு என்றால் தியானம். எனவே இதை முயற்சி. உனது அன்பிற்குரியவருடன் தியானத்தில் இரு. எப்பொழுதெல்லாம் உனது அன்பிற்குரியவர் உன்னோடு இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆழமான தியானத்தில் இரு. இப்படி சேர்ந்திருப்பதை இருவரும் தியானமாக்கிக் கொள்ளுங்கள். சாதாரணமாக நீ நேர் எதிரானதை செய்கிறாய். நேசிப்பவர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பிரிந்திருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சேர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் சண்டையிடுகிறார்கள். அவர்கள் மறுபடியும் பிரியும் பொழுது மறுபடியும் ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்தால் மறுபடியும் சண்டை துவங்குகிறது. இது அன்பல்ல. எனவே நான் சில ஆலோசனைகள் கூறுகிறேன். உனது அன்பிற்குரியவர் உன்னோடு இருப்பதை ஒரு தியான நிலையாக மாற்று. மௌனமாக இரு, நெருங்கியிரு, ஆனால் மெளனமாக இரு. இருவரும் சேர்ந்திருப்பதை மனதை விட்டுவிட பயன்படுத்து. யோசிக்காதே. நீ நேசிப்பவருடன் இருக்கும் பொழுது நீ யோசித்துக் கொண்டிருந்தால் அப்போது நீ நேசிப்பவருடன் அங்கு இல்லை. எப்படி நீ அங்கு இருக்க முடியும்? நீங்கள் இருவரும் ஒரே இடத்தில் இருந்தாலும் வெகு தூரம் விலகி இருக்கிறீர்கள். நீ உன்னுடைய எண்ணங்களை யோசித்துக் கொண்டும் உன் அன்பிற்குரியவர் அவருடைய எண்ணங்களை யோசித்துக் கொண்டும் இருக்கிறீர்கள். நீங்கள் அருகருகில் இருப்பது போல் தோன்றுகிறீர்கள். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. ஏனெனில் இரண்டு மனங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவை ஆளுக்கு ஒரு துருவத்தில் இருக்கும். உண்மையான அன்பு என்பது யோசிப்பது நின்று விடுவது. உனது அன்பிற்குரியவர் இருக்கையில் யோசிப்பதை முற்றிலும் நிறுத்திவிடு. அப்போது மட்டுமே நீ அருகில் இருக்கிறாய். அப்பொழுது திடீரென நீங்கள் ஒன்றாகி விடுகிறீர்கள். பிறகு உடல்கள் உங்களை பிரிக்க முடியாது. அப்போது உடம்பின் அடி ஆழத்தில் உள்ள தடை உடைக்கப்படுகிறது. மௌனம் தடையை உடைத்து விடுகிறது. இது ஒரு விஷயம். உங்களது உறவு கொள்ளுதலை புனிதமான நிகழ்ச்சியாக ஆக்குங்கள். நீ உண்மையிலேயே அன்பு கொள்கையில் நீ அன்பு கொள்ளும் பொருள் தெய்வீகமாக மாறுகிறது. அப்படி மாறாவிட்டால் அப்போது அது ஒரு அன்பான உறவல்ல என்பதை நன்றாக தெரிந்து கொள். அது அன்பாக இருக்க சாத்தியமே இல்லை. உறவு அன்பானதாயிருந்தால் அந்த உறவு புனிதமற்றது அல்ல. ஆனால் நீ எப்பொழுதாவது உனது அன்பிற்குரியவரை புனிதமானவராக உணர்ந்திருக்கிறாயா? நீ மற்ற பலவாறாக உணர்ந்திருக்கலாம், ஆனால் ஒருபோதும் புனிதமானவராக உணர்ந்ததில்லை. இது நினைத்து பார்க்க முடியாததாக தெரிகிறது. ஆனால் இந்தியா பல வழிகளில் முயற்சித்திருக்கிறது. அதனால்தான்
இந்தியாவில் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான அன்பான உறவு ஒரு புனிதமான நிகழ்ச்சியாக இருக்க வற்புறுத்தப்பட்டு வருகிறது. இது சாதாரண உலக உறவு அல்ல. அன்பிற்குரியவர், அன்பு செலுத்துபவர் இருவரும் தெய்வீகமாகி விடுகிறார்கள். நீ அவர்களை வேறு எந்த விதமாகவும் பார்க்க முடியாது. நான் ஆச்சரியப்படுகிறேன். நீ எப்படி உனது மனைவியை பற்றி ஏதாவது புனிதமாக உணர முடியும்? அந்த விஷயமே முட்டாள்தனமாக தெரிகிறது. ஒரு மனைவியிடம் புனிதமா? அந்த கேள்வியே எழுவதில்லை. நீ அவள் தவறென்று உணரலாம். நீ எதை வேண்டுமானாலும் உணர முடியும். ஆனால் ஒருபோதும் புனிதத்தை அல்ல. இந்த உறவு உலகத்தைச் சேர்ந்தது மட்டுமே. நீங்கள் ஒருவரை ஒருவர் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நான் கணவனுக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்று மனைவி சொல்லலாம். ஆனால் நான் உண்மையிலேயே மரியாதை கொடுக்கும் ஒரு மனைவியை கூட கண்டதில்லை. மரபுப்படி கணவனுக்கு மரியாதை கொடுப்பது என்ற வழக்கத்தின் காரணத்தால் மனைவி மரியாதை கொடுப்பதாக சொல்லிக் கொள்கிறாள். மேலும் அதனால் அவள் அவனுடைய பெயரை கூட சொல்ல மாட்டாள். மரியாதையினால் அல்ல, ஏனெனில் அவள் எதையும் சொல்வாள். ஆனால் அவள் அவன் பெயரை மரபு காரணமாகவே சொல்வதில்லை. எனவே இரண்டாவது விஷயம் புனிதம். உனது அன்பிற்குரியவரின் முன்னிலையில் புனிதத்தை உணரு. உன்னால் தெய்வீகத்தை உனது அன்பிற்குரியவரிடம் காண முடியவில்லை என்றால் நீ வேறு எங்கும் அதை காண முடியாது. எப்படி நீ அதை ஒரு மரத்தில் காண முடியும்? அங்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆழமான நெருக்கமான தொடர்பு இல்லாதிருக்கையில் எப்படி நீ அதை ஒரு பாறையிடமோ அல்லது ஒரு மரத்தினிடமோ காண முடியும்? நீ தொடர்ந்து இருக்கிறாய். உன்னால் நீ நேசிக்கும் ஒருவரிடம் அதை காண முடியவில்லை என்றால், அங்கு நீ கடவுளை உணர முடியவில்லை என்றால் அவரை நீ வேறு எங்குமே உணர முடியாது. மேலும் அவரை அங்கு உணர முடிந்தால் விரைவில் அல்லது சிறிது தாமதமாக நீ அவரை எங்கும் உணர்வாய். ஏனெனில் ஒரு முறை கதவு திறந்துவிட்டால், ஒரு முறை நீ கணநேர தெய்வீக தரிசனத்தை ஏதாவது ஒருவரிடம் பெற்றுவிட்டால், அப்போது நீ அந்த கணநேர தரிசனத்தை மறக்க முடியாது. மேலும் அதனால் பிறகு எல்லாமே ஒரு வாயிலாக மாறிவிடும். இதனால்தான் நான் அன்பே ஒரு தியானம் என்று சொல்கிறேன். மேலும் மாறுபட்டவைகளாக இவைகளை எண்ணாதே. அன்பாக இருப்பதா அல்லது தியானம் செய்வதா என்று யோசிக்காதே. அதுவல்ல என்னுடைய அர்த்தம். அன்பு கொள்வதா அல்லது தியானம் செய்வதா என்று தேர்ந்தெடுக்க முயற்சி செய்யாதே. அன்போடு தியானம் செய் அல்லது தியானத்தோடு அன்பு கொள். எந்த பிளவையும் உண்டாக்காதே. அன்பு மிகவும் இயற்கையான நிகழ்வு. எனவே அதை ஒரு வாகனமாக பயன்படுத்த முடியும். தந்த்ரா அதை ஒரு வாகனமாக பயன்படுத்தி உள்ளது. அன்பு மட்டுமல்ல, பாலுணர்வை கூட தந்த்ரா ஒரு வாகனமாக பயன்படுத்தி உள்ளது. தந்த்ரா சொல்கிறது, அதாவது ஒரு ஆழமான கலவியின் போது நீ மனதின் மற்ற எல்லா நிலைகளையும் விட அதிக சுலபமாக தியானம் செய்ய முடியும். ஏனெனில் இது இயற்கையான உடல் ரீதியான பரவச நிலை. ஆனால் கலவியை பற்றி அறியப்பட்டிருக்கும் எல்லாமே மிகவும் வக்ரம் பிடித்ததாகவே உள்ளது. எனவே எப்பொழுதெல்லாம் அவை போன்றவை சொல்லப்படுகின்றனவோ அப்பொழுதெல்லாம் நீ சங்கடத்தை உணர்கிறாய். ஏனெனில் நீ பாலுணர்வின் பெயரால் அறிந்துள்ளவையெல்லாம் பாலுணர்வு அல்ல. அது வெறும் நிழல். ஏனெனில் இந்த முழு சமூகமும் உனது மனதை பாலுணர்வுக்கு எதிராக பண்படுத்தியுள்ளது. எல்லோரும் அடக்கி வைத்துள்ள நபர்களே. எனவே இயற்கையான பாலுணர்வு சாத்தியமற்றது. மேலும் நீ கலவியில் ஈடுபட்டிருக்கும் போதெல்லாம் ஒரு ஆழமான குற்ற உணர்வு எப்பொழுதும் அங்கிருக்கிறது. அந்த குற்ற உணர்வு ஒரு தடையாக மாறிவிடுகிறது. அதனால் மிக பெரிய வாய்ப்புகளில் ஒன்றை இழந்து விடுகிறாய்.
நீ உனக்குள் அடி ஆழத்திற்கு செல்ல இதை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். தந்த்ரா சொல்கிறது, கலவியின் போது தியானத்தில் இரு. முழு நிகழ்வையும் புனிதமானதாக உணரு. குற்ற உணர்வு கொள்ளாதே. பதிலாக இயற்கையின் ஆசீர்வாதத்தால் உனக்கு ஒரு வழி உள்ளதை உணரு. மேலும் அதன் மூலமாக நீ பரவசத்திற்குள் ஆழமாக உடனே போக முடியும். மேலும் அப்போது அதில் முழுமையான சுதந்திரத்தோடு இரு. எதையும் அமுக்கி வைக்காதே, எதையும் அடக்காதே. பாலுணர்வு பரிமாற்றம் உன்னை தன் கையில் எடுத்துக் கொள்ளட்டும். உன்னை மறந்துவிடு. உன்னிடம் உள்ள இயற்கைக்கு எதிரானவைகளை எல்லாம் எரிந்துவிடு. பரிபூரண இயற்கையாயிரு. அப்போது ஒரு ஆழமான இசையை உடலில் நீ உணர்வாய். இரண்டு உடல்களும் ஒரே ஒத்திசைவை அடையும் பொழுது நீ இருப்பதையே முற்றிலுமாக நீ மறந்து விடுவாய். ஆனாலும் இன்னும் நீ இருப்பாய். அப்போது நீ நான் என்பதை மறந்து விடுவாய். அங்கு நான் என்பது இருக்காது. வெறும் பிரபஞ்ச இருப்பு, பிரபஞ்ச இருப்புடன் விளையாடி கொண்டிருக்கும் ஒரு இருத்தல் மற்றொன்றுடன். மேலும் அந்த இரண்டும் ஒன்றாகிவிடும். எந்த சிந்தனையும் அங்கு இருக்காது. எதிர்காலம் நின்றுவிடும். நீ இந்த கணத்தில் இருப்பாய். எந்த குற்ற உணர்வும் இல்லாமல், இயற்கைக்கு எதிரானது எதுவும் இல்லாமல் அதை ஒரு தியானமாக்கு. அப்போது பாலுணர்வு உயர்ந்த நிலைக்கு மாறும். அப்போது பாலுணர்வே ஒரு வாயிலாக மாறும். பாலுணர்வு ஒரு வாயிலாக மாறிவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக பாலுணர்ச்சி ஊட்டுவதாக இருப்பது நின்றுவிடும். மேலும் பாலுணர்வு உன்னை விட்டு போய்விடும். ஒரு கணம் வரும். அதன் வாசனை மட்டும் இருக்கும். அந்த வாசனைதான் அன்பு. மேலும் சிறிது காலத்தில் அந்த வாசனையும் மறைந்து போய்விடும். அப்போது எது இருக்கிறதோ அதுவே சமாதி நிலை. தந்த்ரா சொல்கிறது, எதையும் பகைவனாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லா சக்தியும் நட்பானதே. அதை எப்படி பயன்படுத்துவது என்று மட்டும் ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எதையும் தேர்ந்தெடுக்காதே. உனது அன்பை தியானமாக மாற்று. மேலும் உனது தியானத்தை அன்பாக மாற்று. அப்பொழுது விரைவில் நீ சொல்லை மறந்து விடுவாய். நீ உண்மையானதை, வார்த்தை அல்லாததை அறிவாய். அன்பு என்ற சொல் அன்பல்ல. தியானம் என்ற சொல் தியானம் அல்ல. மேலும் கடவுள் என்ற சொல் கடவுள் அல்ல. இவையெல்லாம் வெறும் வார்த்தைகள். மேலும் நீ உள்ளே ஊடுருவ முடிந்தால் அப்போது கடவுள், தியானம், அன்பு இவை அனைத்தும் ஒன்றாகிவிடும். இன்னும் ஒரு கேள்வி. மனிதனுடைய உணர்வற்ற தன்மைக்கான காரணங்கள் என்ன? மேலும் அவற்றை எப்படி நீக்குவது? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை நிராதரவாக இருக்கிறது. குறிப்பாக மனித குழந்தை முற்றிலும் நிராதரவாக இருக்கிறது. அது உயிரோடு இருப்பதற்கு மற்றவர் கலை சார்ந்தே ஆக வேண்டும். இந்த சார்ந்திருத்தல் ஒரு பேரம், ஒரு கொடுக்கல் வாங்கல். குழந்தை இந்த பேரத்தில் பல விஷயங்களை கொடுக்க வேண்டும். அதில் உணர்வோடு இருப்பதும் ஒன்று. குழந்தை நுட்ப உணர்வோடு இருக்கிறது. அதனுடைய முழு உடலும் நுட்ப உணர்வோடு இருக்கிறது. ஆனால் அது ஆதரவற்றது. அது தனியாக இருக்க முடியாது. அது பெற்றோர்களை, குடும்பத்தை, சமூகத்தை சார்ந்தே ஆக வேண்டும். அது சார்ந்தே இருந்தாக வேண்டும். இந்த சார்பாலும் ஆதரவற்ற நிலையினாலும் பெற்றோர்களும் சமூகமும் குழந்தையின் மீது பலவற்றை திணித்து கொண்டே போகிறார்கள். மேலும் அதற்கு அந்த குழந்தை விட்டு கொடுத்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அது தொடர்ந்து வாழ முடியாது. அது இறந்துவிடும். எனவே இந்த பேரத்தில் அது பல விஷயங்களை கொடுத்தாக வேண்டும். இதில் முதலாவது மிகவும் ஆழமான மற்றும் முக்கியமான விஷயம் நுட்ப உணர்வு. அது அதை விட வேண்டும்.
ஏன்? ஏனெனில் ஒரு குழந்தை எந்த அளவு அதிக உணர்வுடையதாய் இருக்கிறதோ அந்த அளவு அது சிரமப்படும், அந்த அளவு அது பாதுகாப்பற்றிருந்து இருக்கும். ஒரு சிறிய உணர்ச்சி உடனே அது அழ ஆரம்பித்துவிடும். அந்த அழுகையை பெற்றோர்கள் நிறுத்தியாக வேண்டும். மேலும் அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் குழந்தை ஒவ்வொரு உணர்ச்சியையும் துல்லியமாக உணர ஆரம்பித்தால் அந்த குழந்தை ஒரு தொந்தரவாக போய்விடும். மேலும் குழந்தைகள் தொந்தரவாகி விடுகின்றனர். எனவே பெற்றோர்கள் அவைகளின் நுட்ப உணர்வுகளை துண்டிக்க வேண்டியுள்ளது. ஒரு குழந்தை தன்னையே எதிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை அதனுடைய மனதை இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும். பல உணர்ச்சிகளை உணர்வதை அது நிறுத்திக் கொள்கிறது. ஏனெனில் அவை நல்லவை அல்ல. அதற்காக இது தண்டிக்கப்படுகிறது. ஒரு குழந்தையின் முழு உடம்பும் உணர்ச்சி நிறைந்தது. அது அதனுடைய விரல்களை அனுபவிக்க முடியும். அது அதனுடைய உடலை அனுபவிக்க முடியும். முழு உடலும் உணர்ச்சியால் நிறைந்துள்ளது. அது அதனுடைய உடலை தொடர்ந்து அறிந்து கொள்ள முற்படுகிறது. அதற்கு இது மாபெரும் நிகழ்வு. அது அதனுடைய அறிந்து கொள்ளும் முயற்சியில் ஒரு குழந்தை பிறப்புறுப்பை அடையும் ஒரு கணம் வருகிறது. அப்போது அது ஒரு பிரச்சனை ஆகிவிடுகிறது. ஏனெனில் தாய் தந்தை இருவருமே அடக்கி வைத்திருப்பவர்கள். ஒரு ஆண் அல்லது பெண் குழந்தை பிறப்புறுப்பை தொடும் கணத்தில் அதன் பெற்றோர்கள் சங்கடமடைகிறார்கள். இதை ஆழமாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவர்களது நடவடிக்கை திடீரென மாறுகிறது. மேலும் அதை குழந்தை கவனிக்கிறது. ஏதோ தவறு நடந்துவிட்டது, அவர்கள் தொடாதே என்று கத்துகிறார்கள். அப்பொழுது குழந்தை பிறப்புறுப்பில் ஏதோ தவறு இருப்பதாக உணர ஆரம்பிக்கிறது. அது அடக்கிக் கொள்கிறது. மேலும் பிறப்புறுப்பு உனது உடலில் மிகவும் நுட்ப உணர்வு உடைய பகுதி, மிக அதிக உணர்வுள்ளது. உனது உடலில் அதிக உயிர் துடிப்புள்ள பகுதி அதிக மென்மையானது. ஒரு குழந்தையின் பிறப்புறுப்பை தொட்டு அனுபவிக்க அனுமதிக்கவில்லை என்றால் நீ நுட்ப உணர்வின் மூலாதாரத்தையே கொன்று விடுகிறாய். பிறகு அந்த குழந்தை உணர்வற்றதாக மாறிவிடுகிறது. அது வளர வளர அதன் உணர்வற்ற தன்மையும் வளர்கிறது. எனவே முதலில் அங்கு ஒரு பேரம் தேவையானது, ஆனால் கெட்டது. எனவே இதை புரிந்து கொள்ள ஆரம்பித்த கணத்திலிருந்து இந்த பேரத்தை எரிந்து விட வேண்டும். மேலும் நீ உனது நுட்ப உணர்வை திரும்ப பெற வேண்டும். இந்த பேரத்திற்கான இரண்டாவது காரணம் பாதுகாப்பிற்காக. நான் ஒரு நண்பருடன் பல வருடங்களாக பழகி வந்தேன். நான் அவரது பங்களாவில் தங்கியிருந்தேன். முதல் நாளிலிருந்தே நான் கூர்ந்து கவனித்தேன். அதாவது அவர் வேலைக்காரர்களை நிமிர்ந்து பார்ப்பதில்லை. அவர் ஒரு செல்வந்தர். ஆனால் அவர் ஒருபோதும் அவரது வேலைக்காரர்களை நன்றாக பார்ப்பதில்லை. அவர் தனது குழந்தைகளையும் ஒருபோதும் சரிவர பார்ப்பதில்லை. அவர் பங்களாவினுள் ஓட்டமாக வருவார். பிறகு பங்களாவிலிருந்து ஓட்டமாக அவரது காருக்கு போவார். எனவே நான் அவரிடம் கேட்டேன், இது என்ன சங்கதி? அவர் சொன்னார், நீ உனது வேலைக்காரர்களை பார்த்தால் அவர்கள் நட்பாக உணர ஆரம்பித்து விடுவார்கள். அதன் பின் அவர்கள் பணம் மற்றும் இது அது என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். நீ உனது குழந்தைகளோடு பேசினால் பிறகு நீ அவர்களுக்கு ஆணையிட முடியாது. பிறகு நீ அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. எனவே அவர் தன்னை சுற்றிலும் ஒரு பொய்யான உணர்வற்ற தன்மையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு வேலைக்காரனுடன் பேசினால் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று உணர வேண்டி வரலாம். அப்போது அவர் இரக்கம் கொண்டால் பிறகு அவர் சிறிது பணம் கொடுக்கவோ அல்லது உதவி செய்யவோ வேண்டி வரலாம் என்று அவர் பயப்படுகிறார்.
எல்லோரும் விரைவிலோ அல்லது தாமதமாகவோ தங்கள் நுட்ப உணர்வோடு இருந்தால் பல விஷயங்களாலும் பாதிக்கப்படுவோம் என்பதை கொள்கின்றனர். நீ உன்னை உள்ளே இழுத்துக்கொள். நீ உன்னை சுற்றிலும் ஒரு தடையை உருவாக்கிக்கொள். அது ஒரு பாதுகாப்பு வளையம், ஒரு பாதுகாப்பு செயல். பிறகு நீ வீதிகளின் வழியே செல்லலாம். பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அழுக்காயிருக்கிறார்கள், அசிங்கமான சேரிகள். ஆனால் நீ எதையும் உணர்வதில்லை, நீ எதையும் பார்ப்பதில்லை. இந்த அசிங்கமான சமுதாயத்தில் ஒருவன் தன்னை சுற்றிலும் தடையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு சுவர் நுட்பமாக பார்த்தால் தெரியாத ஒரு சுவர், அதற்கு பின்னால் அவன் ஒளிந்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் ஒருவன் எல்லாவற்றினாலும் பாதிக்கப்படுவான். அப்போது வாழ்வது மிகவும் கடினம். அதனால்தான் உணர்வற்ற தன்மை வந்து சேர்கிறது. அது இந்த அசிங்கமான உலகத்தில் நீ பாதிக்கப்படாமல் இருக்க உதவுகிறது. ஆனால் அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த விலை மிகவும் அதிகம். நீ இந்த உலகத்தில் சுலபமாக பாதிக்கப்படாமல் இருக்கிறாய். ஆனால் அப்போது நீ தெய்வீகத்தினுள், முழுமையினுள் நுழைய முடியாது. நீ அந்த உலகத்தில் நுழைய முடியாது. இந்த உலகத்திற்கு உணர்வற்ற தன்மை நல்லது என்றால் அந்த உலகத்திற்கு நுட்ப உணர்வோடு இருப்பதே நல்லது. பிரச்சனையை உருவாக்குகிறது. நீ உண்மையிலேயே அந்த உலகத்தினுள் நுழைவதில் ஈடுபாடு கொண்டவனாய் இருந்தால் நீ நுட்ப உணர்வை உருவாக்கி கொள்ள வேண்டும். நீ இந்த எல்லா சுவர்களையும், இந்த எல்லா பாதுகாப்புகளையும் எரிந்துவிட வேண்டும். அப்படி செய்கையில் நீ எதனாலும் பாதிக்கப்படுபவனாக அரணையற்று ஆகிவிடுவாய். நீ நிறைய பாதிக்கப்படுவாய். ஆனால் நுட்ப உணர்வின் மூலமாக நீ அடையக்கூடிய பேரானந்தத்தை ஒப்பிடுகையில் இந்த பாதிப்புகள் ஒன்று மெல்லாதவை. அதிகம் நுட்ப உணர்வு அடைகையில் நீ அதிகம் கருணையை உணர்வாய். ஆனால் நீ பாதிப்புக்குள்ளாவாய். ஏனெனில் உன்னை சுற்றிலும் நரகமே இருக்கிறது. நீ மூடி கொண்டுள்ளாய். அதனால் தான் நீ அதை உணர முடியாமல் இருக்கிறாய். நீ திறந்தவனாகிவிட்டால் நீ இரண்டிற்கும் திறந்திருப்பாய். இந்த உலகத்தின் நரகத்திற்கும் அந்த உலகத்தின் சொர்க்கத்திற்கும் நீ இரண்டிற்கும் திறந்தவனாகி விடுவாய். மேலும் ஒன்றிற்கு மட்டும் மூடிக்கொண்டு மற்றொன்றிற்கு திறந்திருப்பது சாத்தியமில்லை. ஏனெனில் உண்மையில் நீ மூடிக்கொண்டிருக்கிறாய் அல்லது திறந்திருக்கிறாய். நீ மூடிக்கொண்டிருந்தால் நீ இரண்டிற்கும் மூடியே இருப்பாய். நீ திறந்திருந்தால் நீ இரண்டிற்கும் திறந்திருப்பாய். எனவே நினைவில் கொள், ஒரு புத்தர் பேரானந்தத்தால் நிறைந்திருக்கிறார். ஆனால் அதே சமயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டும் இருக்கிறார். அந்த பாதிப்புகள் அவரை சேர்ந்தவை அல்ல, அவை மற்றவர்களுக்காகத்தான். அவர் ஆழமான பேரானந்தத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் மற்றவர்களுக்காக பாதிப்புக்கு உள்ளாகிறார். மகாயான புத்த மதத்தினர் சொல்கிறார்கள், புத்தர் நிர்வாண நிலையின் வாயிலை அடைந்தபோது வாயில் காப்பவன் கதவை திறந்தான். இது ஒரு புராணம், ஆனால் மிகவும் அழகானது. காவலாளி கதவை திறந்தான், ஆனால் புத்தர் உள்ளே நுழைய மறுத்துவிட்டார். வாயில் காப்பவன் கேட்டான், ஏன் நீங்கள் உள்ளே வராமல் இருக்கிறீர்கள்? நாங்கள் கோடிக்கணக்கான வருடங்களாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் செய்தி வந்து கொண்டே இருந்தது. அதாவது புத்தர் வருகிறார், புத்தர் வருகிறார். முழு சொர்க்கமும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உள்ளே வாருங்கள், உங்களை வரவேற்கிறோம். புத்தர் சொன்னார், என்னால் உள்ளே நுழைய முடியாது. அதற்கு எனக்கு முன்னால் மற்ற எல்லோரும் உள்ளே நுழைந்து விட வேண்டும். நான் காத்திருப்பேன். ஒருவர் பாக்கியின்றி ஒவ்வொரு தனி மனிதனும் நுழையும் வரை சொர்க்கம் எனக்கு வேண்டியதில்லை. புத்தருக்கு மற்றவர்களுக்காக படும் கஷ்டங்கள் உள்ளன. அவரை பொறுத்தவரை அவர் ஆழமான பேரானந்தத்தில் இருக்கிறார். இந்த இணையானதை பாருங்கள்.
நீ ஆழமான துன்பத்தில் இருக்கிறாய். மேலும் நீ மற்ற எல்லோரும் வாழ்க்கையை அனுபவிப்பதாக தொடர்ந்து உணர்கிறாய். இதற்கு முற்றிலும் மாறானது புத்தருக்கு நடக்கிறது. அவர் இப்போது ஆழமான பேரானந்தத்தில் இருக்கிறார். மேலும் மற்ற எல்லோரும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறார். இந்த முறைகள் எல்லாம் உணர்வற்ற தன்மையை போக்கிக் கொள்வதற்கான முறைகள். எப்படி போக்கிக் கொள்வதென மேலும் நாம் ஆலோசிப்போம். இப்போது போதும்.